بسم الله الرحمن الرحيم. என்னோட நேம் அண்ணாமலை. நான் பல்லாவரத்துல வந்திருக்கேன். பொதுவாக இஸ்லாம் சமூகத்தில் 5 முறை ஒரு நாளைக்கு தொழுகணும்னு சொல்றாங்க. அது இந்த காலகட்டத்தில் சாத்தியமா? ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு நான் முஸ்லீம் ஃப்ரெண்ட் எனக்கு நிறைய இருக்காங்க. அப்படி தொழுகி நான் பார்த்தது கிடையாது. ஆனால் ஒரு இந்து மதத்திலிருந்து ஒரு முஸ்லீம் மதத்துக்கு மாறின என்னோட நண்பர் பார்த்தீங்கன்னா அந்த 5 நேரமும் தொழுகாம இருக்க மாட்டாரு. அந்த தொழுகால என்ன பயன்? சகோதரர்கள் என்ன கேட்கிறாங்கன்னா, இஸ்லாத்துல 5 நேரம் தொழ வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 5 நேரம் தொழுவதால் நமக்கு என்ன நன்மை கிடைக்கிறது, இதனுடைய நோக்கம் என்ன, இது சாத்தியமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல் சாத்தியமாங்கிற கேள்விக்கு வருவோம். தொழுகையை பொறுத்தவரை என்ன, அது எங்க வேண்டாலும் தொழுகலாம். பள்ளிவாசல்ல தொழுவது சிறப்பு. பள்ளிவாசல்லாம் தொழுகணும் கட்டாயம் கிடையாது. எங்க வேண்டுமானாலும் தொழுகலாம். வீடுகள்ல தொழுகலாம், கடைகள்ல தொழுகலாம், அல்லது வெளியில ஒரு மைதானம் இருக்குது, அந்த மைதானத்துல கூட தொழுகலாம். இஸ்லாம் அப்படித்தான் சொல்லி இருக்குது. இந்த தொழுகை எவ்வளவு நேரம்? ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது. 5 நேரம் தொழுகை இருக்குது. ஒவ்வொரு தொழுகைக்கும் ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது. ஒவ்வொரு தொழுகைக்கும் ஒரு 10 நிமிஷம் செலவழிக்க மாட்டோமா? 3 வேளை சாப்பிடுறோம், அதுக்கு நம்ம நேரத்தை செலவழிக்கிறோம். எவ்வளவு நேரங்கள்ல வீணான நேரத்துல கழிக்கிறோம். அப்ப ஒரு 10 நிமிஷம் செலவழிக்கிறது ஒரு பெரிய நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் கிடையாது. இது எதுக்கு சொல்றேன்னா, சாத்தியமான ஒண்ணுதான். 10 நிமிஷம் செலவழிக்கிறது சாத்தியமான ஒண்ணுதான். எந்த இடத்துல வேணா தொழுகலாம். இப்ப நீங்க ஒரு இடத்துல ஒர்க் பண்றீங்க, வேலை செய்றீங்க, லஞ்ச் டைம் விடுவாங்களா விட மாட்டாங்களா? ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் லஞ்ச் டைம் விடுறாங்கன்னு வைங்களேன். அதுல ஒரு 10 நிமிஷம் சொல்ல முடியுமா முடியாதா? சொல்ல முடியும். அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா இது சாத்தியமான ஒன்றுதான். சரி, அடுத்த கேள்விக்கு வருவோம். இது என்ன நோக்கம்? 5 வேளை தொழுகிறதுனால என்ன பயன், என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்கிறாங்க. இஸ்லாத்தை பொறுத்தவரை இறைவன் நம்பிக்கை என்பது மனிதனை நல்வழிப்படுத்துவதற்கு உரியது. இறைவனை நாங்க நம்புறது எதுக்கு? இறைவனை நம்பினால் மனிதன் நல்லவனாக இருப்பான், இறைவனுக்கு பயந்து நடந்து கொள்வான் அப்படிங்கிற அடிப்படையில தான். இந்த 5 நேரம் தொழுகை எதுக்குன்னு சொன்னா, இறைவனுடைய பயபக்தியை ஏற்படுத்தி அவனை நல்லவனாக வாழ வைப்பதற்கு. காலையில ஒருவன் எந்திரிக்கிறான், அதிகாலை நேரத்துல தொழுக போறாரு, தொழுகையில் ஈடுபட்டு இறைவன் நினைச்சிட்டு வர்றாரு. கொஞ்ச நேரத்துக்கு என்ன செய்வாரு? அவர் இறைவன் நினைத்து இருப்பார், பாவமான காரியத்தை செய்ய மாட்டார், பயந்து நடந்துக்கிறார். ஆனா மனுஷனுடைய உள்ள அப்படியே இருக்குமா? எப்பயுமே இறைவன் நினைச்சுக்கிட்டே இருப்பானா? கொஞ்ச நேரம் நல்லவனா இருப்பான், அப்புறம் என்ன செய்யும்? நேரம் கழிய கழிய இறைவனை மறந்துடுவானா? அவன் பல சிந்தனைகள் அவன்கிட்ட வர ஆரம்பிச்சிடும். மறுபடியும் மதிய நேரம் வந்துருச்சா, போய் ஒரு 10 நிமிஷம் இறைவனை நினை அப்படின்னு சொல்லப்படுது. இறைவனை நினைக்கிறான், தொழுகிறான். அப்ப மறுபடியும் அவன் உள்ளத்துல சார்ஜ் ஏறும், பயபக்தி கூடும், ஒழுங்கா இருப்பான். கொஞ்ச நேரம் போகும், பயபக்தி குறையும், மறுபடியும் நீ தொழுகை. அப்ப இறைவனை நினைப்பான், பயபக்தி கூடும். இப்படி இந்த இடைப்பட்ட நேரங்கள்ல கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் இறைவனை நினைக்கும் போது அவன் நல்லவனாகவே இருந்து கொண்டிருப்பான், இறைவனுடைய நினைவை விட்டு போயிட மாட்டான். அப்படிங்கிறதுக்காக, அவன் நல்லவனாக வாழ வேண்டும் என்பதற்காக, இறைவனுடைய அச்சத்தை, பயபக்தியை, நினைவை அவனுக்கு ஊட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த 5 வேளை தொழுகை இஸ்லாத்துல ஏற்படுத்தப்பட்டிருக்கு. இதனுடைய நோக்கம் என்னன்னு சொன்னா, இறைவனுடைய சிந்தனையை ஏற்படுத்தி அவனை நல்லவனாக வாழ வைப்பது. இதுதான் 5 வேளை தொழுகையுடைய நோக்கம். என் பேர் ராஜா, நான் பல்லாவரத்துல இருந்து வந்திருக்கேன். முஸ்லீம்ல புனித போர்ன்றாங்க, அதை போய் தெரிஞ்சுக்கணும். சரி, உங்க ராஜாங்கிற சகோதரர் முஸ்லிம்கள் புனித போர் என்று சொல்கிறார்களே, அந்த புனித போரை பற்றி நீங்கள் விளக்குங்கள் அப்படின்னு கேட்கிறாங்க. புனித போர் ஜிஹாத் என்றும் சொல்லப்படுகிறது. அரபியில ஜிஹாது, அதை தமிழ்ல சொல்லும் போது புனித போர்னு சொல்லுவாங்க. புனித போர் என்றால் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. புனித போர்னா, ஒரு நாடு தன்னுடைய நாட்டை காப்பாற்றுவதற்காக மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கை தாங்க புனித போருங்கிறது. ஒரு இஸ்லாமிய நாடா இருக்குது, அந்த நாட்டுக்கு ஏதாவது ஆபத்து வருகிறது, அல்லது அநியாயம் ஒரு மக்களுக்கு இழைக்கப்படுகிறது, அந்த அநியாயத்தை தட்டி கேட்பதற்காக அக்கிரமத்துக்கு எதிராக, அதர்மத்துக்கு எதிராக, தர்மத்துக்கு ஆதரவாக நடத்தப்படக்கூடிய போர் தான் புனித போருங்கிறது. ஒவ்வொரு நாடு போர் நடத்துதா இல்லையா? அது தர்மம் இல்லாமல் தப்பான காரணங்களுக்கு நடத்தப்படுகிறது. உண்மையிலேயே காரணம் இருக்க வேண்டும். இப்ப உதாரணமாக இந்தியா இருக்குது, இந்தியாவுக்கு எதிராக இப்ப பாகிஸ்தான் வருதுன்னு வைங்களேன், இந்தியாவை கைப்பற்ற. அப்ப இந்திய அரசாங்கம் போர் செய்யும் இல்லையா? இதே மாதிரி இஸ்லாமிய நாடு இருந்தால் அதுவும் போர் செய்யும், தன்னுடைய நாட்டை காப்பாற்றிக் கொள்வதற்காக.
அவன் மக்களுக்கு அநியாயம் இழைக்கப்படுகிறது, பக்கத்து நாட்டுல கொடுமை செய்யறான் மக்களை. அந்த மக்களுக்கு உரிமை வழங்குவதற்காக போர் செய்து அந்த மக்களை மீட்டெடுப்பதற்காக போர் செய்த அதுவும் புனித போர் தான். ஆனா ஒரு விஷயத்தை விளங்க வேண்டியது இருக்கு. புனித போர்னு சில பேர் தப்பா சொல்லுவாங்க. 4 பேர் சேர்ந்துக்கிட்டு நாங்க ஜிஹாது செய்ய போறோம், புனித போர் செய்ய போறோம்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் புனித போர் கிடையாது. 5 பேர் சேர்ந்துக்கிட்டு தீவிரவாத செயலில் ஈடுபடுவாங்க, அது நாங்க புனித போர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது புனித போர் கிடையாது. புனித போருங்கிறது 4 பேர் செய்ய முடியாது, ஒரு தனித்தனி குழுக்கள் செய்ய முடியாது, ஒரு சின்ன ஜமாத்துகள் கூட செய்ய முடியாது. யார் அதை செய்ய முடியும்? ஒரு அரசாங்கம் செய்யணும். புனித போரை யாரு செய்ய முடியும்? அரசாங்கம் செய்ய முடியும். ஒரு நாடு உருவாகி விட்டது, ஒரு அரசாங்கம் நடக்குது, அப்ப மக்களுக்கு பிரச்சனை வருதுன்னு சொன்னா ஒரு நாடு இன்னொரு நாடுக்கு எதிராக போர் செய்யக்கூடியது எல்லோரும் ஒத்துக்கொண்டது தானே, எல்லா நாடும் அங்கீகரித்துக் கொண்டது போர் செய்யறதுங்கிறத. போர் செய்ய வேண்டிய சூழல் வந்தா அதை நபிகள் நாயகம் அவர்களும் புனித போர் என்று சொன்னார்கள். அது குழுக்கள் செய்யறது கிடையாது, தீவிரவாத செயல்கள் கிடையாது, நாடு செய்யக்கூடிய ஒரு நடவடிக்கைக்கு பேர் தான் இந்த புனித போருங்கிறது. அதே மாதிரி இந்த புனித போர் எப்ப மேற்கொள்றது? 2 நாட்டுக்கு மத்தியில் சண்டை வருது, அந்த எதிரி நாடு இணக்கமா போறார், இல்ல நாங்க இணக்கமா போய்க்கிறோம், பிரச்சனை இல்லாம நாங்க நடந்துக்கிறோம் சொன்னா போர் கிடையாது. போர் செய்யக்கூடாது. இணக்கமாகி விட்டால் மதத்தை பரப்புறதுக்கு போர் செய்யலாமா? அதுக்கும் இஸ்லாத்துல அனுமதி இல்லை. ஏன்னா திருமறை குர்ஆன் தெளிவா சொல்லுது, லா இக்ராஹ ஃபித்தீன், இஸ்லாத்திலே நிர்பந்தம் கூடாது. யாரை என்ன செய்யக்கூடாது? வாளை வச்சு மிரட்டி இஸ்லாத்துக்கு வா அப்படின்னு சொல்லக்கூடாது. சொல்லுவாங்க வாளால் பரப்பப்பட்ட மார்க்கம்னு, ஆனா இஸ்லாம் வாளால் பரப்பப்பட்ட மார்க்கம் கிடையாது. அப்படி இஸ்லாத்தை ஒரு பரப்பினால் அது தப்பு, செய்யக்கூடாது. இஸ்லாத்துக்கு யாரையும் நிர்பந்திக்க கூடாது, அவங்கவுங்க விரும்பி வரதா இருந்தா வரலாம், அதான் இஸ்லாத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப புனித போருங்கிறது பிறரை மதத்தை பரப்புறதுக்காக கிடையாது. சொந்த ஊர்ல வாழ வழி இல்லாம அடுத்தவங்களை வச்சு நம்மளை விரட்ட நினைக்கிறான்ல, கைப்பற்ற நினைக்கிறான்ல, அந்த மாதிரி நேரங்கள்ல போர் செய்யலாம். அது எல்லா நாடும் ஒத்துக்கொண்டு அதுதான் புனித போரே தவிர தனித்தனி நபர்கள் மேற்கொள்றது பேர் புனித போர் கிடையாது. என் பேரு கனகராஜ். ஆக்சுவலா நான் பகவத்கீதையும் பைபிள் படிச்சிருக்கேன். அதுல என்ன சொல்லுது அப்படின்னா அன்பா இருக்கணும், அன்பதான் அப்படின்னு சொல்லு. குர்ஆனோட நோக்கம் அது என்ன வலியுறுத்துதுன்னு சொன்னீங்கன்னா? சகோதரர் அவர்கள் தினகராஜ் அவர்கள் என்ன கேட்கிறாங்கன்னா, அன்பு அவசியம் என்பதை பைபிள்ல நான் படித்திருக்கிறேன், பகவத்கீதையிலையும் படித்திருக்கிறேன். திருமறை குர்ஆன் அன்பு காட்டுவதை பற்றி என்ன சொல்கிறது அப்படின்னு கேட்கிறாங்க. இஸ்லாம் என்ன சொல்லுகிறதுன்னு கேட்கிறாங்க. இஸ்லாமிய மார்க்கம் மனிதரிடத்துல அன்பு காட்ட வேண்டும் என்பதை அழகாக அற்புதமாக வலியுறுத்தி சொல்கிறது. எந்த அளவுக்கு வலியுறுத்தி சொல்லுதுன்னா, நபிகள் நாயகம் சொன்னார்கள், நீங்கள் பூமியில் உள்ள மக்களிடத்தில் அன்பு செலுத்துங்கள், இறைவன் வானத்தில் உள்ள இறைவன் உங்களுக்கு அன்பு செலுத்துவான் என்று சொன்னார்கள். நம்ம என்ன செய்யணுமா? பூமியில் உள்ள மக்களிடத்துல அன்பு செலுத்த வேண்டும், இறைவன் என்ன செய்வான்? நமக்கு அன்பு செலுத்துவான். இறைவனுடைய அன்பு வருவதற்கு காரணமே பூமியில் உள்ள மக்களிடத்தில் நீ அன்பு செலுத்துறது தான். நீ மற்றவரிடத்தில் அன்போடு நடந்து கொண்டால் தான் இறைவன் உனக்கு அன்பு செலுத்துவான். நீ மற்றவரிடத்தில் அன்போடு நடக்கவில்லை என்றால் இறைவனுடைய அன்பு உனக்கு கிடைக்காது என்று இஸ்லாத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அளவுக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்லப்பட்டா இந்த அன்பு செலுத்துறது எந்த அளவுக்கு இஸ்லாம் வலியுறுத்தும் பாருங்க. திருமறை குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கு, உங்களோடு சண்டைக்கு வராத, உங்களுக்கு கெடுதல் செய்ய நினைக்காத மக்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள், நன்மக்கள், மாற்று மதத்தில் உள்ள மக்கள், அவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்வதை இறைவன் தடை செய்யவில்லை அப்படின்னு திருக்குர்ஆன் சொல்லுது. யாருக்கு நன்மை செய்வத? நம்மளை அழிக்க வேண்டும் என்று நினைக்காமல் பாசத்தோடு நம்மளோட நெருங்கி வருவாங்களே, அந்த மாதிரி மக்களோடு நம்ம நெருங்கி பழகிறது, அவங்களோடு பாசமாக இருப்பது அது தப்பு கிடையாது, நீங்கள் அவங்களோடு பழகிக் கொள்ளுங்கள் என்று திருமறை குர்ஆன் சொல்கிறது. இணை வைப்பாளர்கள் யாராவது உங்களிடத்தில் அடைக்கலம் தேடினால், முஸ்லிம்கள்ட்ட ஒரு ஆள் வந்து அடைக்கலம் கேட்கிறார், அவருக்கு ஏதோ ஒரு பாதிப்பு, அவர் உயிருக்கு ஏதோ ஒரு பாதிப்பு வர போகுது, நம்மகிட்ட வந்து பாதுகாப்பு கேட்கிறார். ஒரு முஸ்லிம்கிட்ட வர்றார், ஒரு மாற்றுக் கொள்கையில உள்ளவர் வந்து எனக்கு அடைக்கலம் கொடுங்க, எனக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு கேட்கிறார். அப்ப திருக்குர்ஆன் என்ன சொல்லுது? அவருக்கு அடைக்கலம் கொடுங்கள் அப்படின்னு சொல்லுது. எந்த அளவுக்கு அன்பை காட்டுது இஸ்லாம். மாற்று மதத்தில் உள்ளவங்க அடைக்கலம் கேட்டா அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்து அவங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுது திருமறை குர்ஆன். அதே மாதிரி நபிகள் நாயகம் அவர்கள் மாற்று மதத்தவரோடு அன்போடு பழகக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஒரு யூத மதத்தை சார்ந்த ஒரு பெண்மணி நபிகள் நாயகத்துக்கு விருந்து வைத்தார். நபிகள் நாயகம் அந்த விருந்தை ஏற்று அந்த விருந்துல போய் சாப்பிட்டாங்க. யார் விருந்த?
அந்த யூத பெண்ணுடைய விருந்துல போய் கலந்து கொண்டு சாப்பிட்டார்கள். இது வேறு மதத்தில் உள்ளவ, இதை நம்ம ஏத்துக்கிற கூடாதுன்னு அவங்க உதாசீனம் செய்யல. மற்ற மதத்தில் உள்ளவர்களாக இருந்தாலும் அதை மதித்து அந்த அழைப்பை ஏற்று அவர்களோடு அன்போடு நடந்து கொண்டார்கள். ஆனால் அந்த பெண்மணி அந்த வைத்த உணவுல விஷம் வைத்து விட்டார். முகமது நபி அவர்களுக்கு விஷம் வைத்து விட்டால் முகமது நபி அவர்கள் சாப்பிட்டு சில காலம் கஷ்டப்பட்டார்கள். ஆனால் அந்த அழைப்பை ஏற்று முகமது நபி அவர்கள் சென்றார்கள். அதே மாதிரி முகமது நபியோட வேலை செஞ்சவங்க யாருன்னா ஒரு யூத மதத்தை சார்ந்த ஒரு சிறுவர் வேலை செய்தார். அந்த சிறுவனுக்கு உடம்பு முடியல. முகமது நபி அவர்கள் என்ன செய்யறாங்க, அந்த சிறுவனை போய் பார்க்கறாங்க. பார்த்து நலம் விசாரிச்சுட்டு வர்றாங்க. மாற்று மதத்துல உள்ளவங்க அவங்களோட பழகக்கூடாது, நட்பு வைக்க கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லல. அவங்க நோய்வாய்ப்பட்டால் அவர்களை போய் பாருங்கள், நலம் விசாரியுங்கள், அவங்க சிரமப்பட்டா அவங்களுக்கு உதவி செய்யுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மார்க்கம். முகமது நபி அவருடைய இயல்பான குணமே என்னன்னு கேட்டா, கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு உதவி செய்வார்கள். ஒரு மனிதன் சிரமப்படுகிறான், பொருளாதாரம் இல்லாமல் தவிக்கிறான், அவனுக்கு சம்பாதித்து கொடுப்பது தர்மம் என்று சொன்னார்கள். கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு நீங்கள் சம்பாதித்து கொடுப்பது தர்மம். ஒரு மனிதன் ஒரு பொருளை வாகனத்தில் ஏற்ற முடியாமல் சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிறான், இது ஒரு சாதாரண விஷயம். நீங்க என்ன செய்றீங்க, அந்த பொருளை எடுத்து வாகனத்துல தூக்கி வச்சு அவனுக்கு உதவி பண்றீங்களே, இது தர்மம், நல்ல விஷயம், இறைவன் உங்களுக்கு நன்மை தருகிறான், செய்யுங்கள் என்று சொன்னார்கள். ரோட்ல போய்கிட்டு இருக்கிறோம், ஒரு கண்ணாடி கிடக்கிறது, ஒரு கல்லு கிடக்கிறது, நல்ல வேளைக்கு நம்ம கால்ல குத்தல அப்படின்னு போகாதீங்க. அந்த கண்ணாடியை எடுத்து, அந்த முள்ளை எடுத்து, அந்த கல்லை எடுத்து ஓரமாக போடுங்கள், இது தர்மம் என்று சொன்னார்கள். எந்த அளவுக்கு இஸ்லாம் அன்பை வலியுறுத்துகிறது என்றால், மனிதர்களை தாண்டி மிருகத்துல கூட அன்பு செலுத்தணும் சொல்லக்கூடிய மார்க்கம் இந்த இஸ்லாமிய மார்க்கம். முன் நபிகள் நாயகம் முற்காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றாங்க. ஒரு பெண்மணி, விபச்சாரத்தையே தொழிலாக செய்து கொண்டிருந்த ஒரு பெண்மணி பாதையோரம் சென்று கொண்டிருந்தால் ஒரு நாயை பார்க்கிறாள். நாய் தண்ணிக்கு வழி இல்லாம தாகத்தால் அது கஷ்டப்பட்டு கொண்டு கிணற்றை சுத்தி சுத்தி வருகிறது. நாய்க்கு தண்ணீர் தேவை, அதனால தண்ணி எடுத்து குடிக்க முடியல, கிணத்தை சுத்தி சுத்தி வருது. இந்த காட்சி அந்த பெண் பார்க்கிறார். பார்த்து விட்டு தன்னுடைய ஆடையை கிணற்றுக்குள் விட்டு தண்ணீரை எடுத்து அந்த நாயுடைய தாகத்தை தணிக்கிறார். முகமது நபி அவர்கள் சொல்கிறார்கள், இந்த பெண் செய்த இந்த காரியம் இறைவனுக்கு பிடித்து விட்டது, அதனால் இறைவன் அந்த பெண் செய்த பாவத்தை எல்லாம் மன்னித்தார், அந்த பெண்ணுக்கு இறைவன் சொர்க்கத்தை கொடுத்தார். காரணம் என்ன, அந்த நாய்க்கு இரக்கம் காட்டிய காரணத்தினால். இஸ்லாம் என்ன சொல்லுகிறது, நாய்க்கு கூட இரக்கம் காட்டு என்று சொல்லக்கூடிய மார்க்கம். அதே நேரத்தில் வாய் பேசாத ஜீவராசிகளிடத்துல கூட நம்ம கொடுமை செய்யக்கூடாது, அன்புக்கு மாற்றமாக நடக்கக்கூடாது என்று இஸ்லாம் போதிக்கிறது. ஒரு பெண் இருந்தால், முஸ்லிமான பெண்ணு தான், ஆனால் அவள் ஒரு பூனையை வளர்த்தாள். பூனையை வளர்த்தா என்ன செய்யணும், சாப்பாடு கொடுக்கணும், அதுக்கு தீனி போடணும்ல. பூனையை கட்டி போட்டுட்டு வீட்டையும் பூட்டிட்டு போயிட்டான், வெளியே போயிட்டான். பூனையை கட்டி போட்டான். அவுத்து விட்டுருந்தாலாவது ஏதாவது புழு பூச்சி சாப்பிட்டது உயிரோட வாழ்ந்திருக்கும். பூனையும் கட்டி போட்டாச்சு, வீட்டையும் பூட்டியாச்சு. இப்ப என்ன ஆகும், பூனை செத்து போச்சு. இறைவனுக்கு இது கடுமையான கோபத்தை ஏற்படுத்தியது. இதே உன் பிள்ளையா இருந்தா இப்படி வீட்டுல விட்டுட்டு போவியா, ஒரு பூனைங்கிற காரணத்தினாலே இப்படி போன. இறைவன் அவரை நரகத்துக்குள் அனுப்புவார். அவள் நரகத்துக்கு போவாள், தண்டனைக்குரியவள், முஸ்லிமாக இருந்தால் தண்டனைக்குரியவள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள். அப்ப இஸ்லாம் அன்பை, பாசத்தை, பண்பை, பரிவை, பிறர் மீது இரக்கம் காட்டுவதை அதையெல்லாம் போதிக்கிறது. எந்த அளவுக்கு ஜீவ காருண்யத்தை கூட போதிக்குது. மனிதனை தாண்டி மிருகத்தில கூட நம்ம இரக்கத்தோட நடக்கணும், அன்போடு நடக்கணும் என்று சொல்லக்கூடிய மார்க்கம். அதனால இஸ்லாம் அன்பை போதிக்கிறது, பாசத்தை போதிக்கிறது, அந்த அன்போடு நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறது. பக்கத்து வீட்டுக்காரர் பசிச்சிருக்கிறார், இஸ்லாம் என்ன சொல்லுது, பக்கத்து வீட்டுக்காரர் பசித்திருக்க தான் மட்டும் உண்ணக்கூடியவன் உண்மையான முஸ்லிமே இல்லைன்னு சொல்லுது. நம்ம சாப்பிடுறோம், பக்கத்து வீட்டுக்காரவங்க பசியில இருக்கிறாங்க, இப்ப நம்ம என்ன செய்யணுமா, நம்ம உணவை அவங்களுக்கு கொடுக்கணுமா. சால்னா கொஞ்சம் தான் இருக்குது, குழம்பு கொஞ்சம் தான் இருக்குது, கொஞ்சம் இருந்தாலும் அதுல தண்ணியை கலந்தாவது 2 பேரும் ஷேர் பண்ணிக்கோ, அவன் பசிச்சிருக்க நீ சாப்பிடாத அப்படின்னு சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். அதே மாதிரி நபிகள் நாயகம் சொன்னார்கள், முஸ்லிம் என்றால் யாரு தெரியுமா, அதுக்கு டெபினேஷன் சொன்னார்கள். முஸ்லிமுக்கு டெபினேஷன், முஸ்லிம் என்றால் பிறருக்கு தன்னுடைய நாவாலும் பிறருக்கு தன்னுடைய கரத்தாலும் நோவினை செய்யாமல் இருந்தானே அவன்தான் முஸ்லிம்.
அடுத்தவங்களுக்கு கையாலே நோவினை செய்யக்கூடாது, நாவாலும் நோவினை செய்யக்கூடாது, பிறர் மனதை புண்படுத்தவும் கூடாது, பிறர் உடலை நோவினை செய்யக்கூடாது. அப்படி வாழக்கூடியவன் தான் முஸ்லிம் என்று சொன்னார்கள். அடுத்தவரை துன்பப்படுத்துகிறான், நோவினைப்படுத்துகிறான், அவருடைய மனதை வேதனை செய்கிறான் என்றால் அவன் உண்மையான முஸ்லிமே அல்ல என்று இஸ்லாம் சொல்கிறது. ஆக இஸ்லாம் என்றாலே அமைதி, அன்பு, பண்பு, அப்படி இருக்கக்கூடியவர்கள் தான் முஸ்லிம். இதுதான் இஸ்லாத்துடைய விளக்கமே. இப்ப இந்து மக நூல் வந்து பகவத்கீதை, கிறிஸ்தவரின் நூல் வந்து பைபிள், இஸ்லாமிய நூல் குர்ஆன். இந்த 3 நூல்ல வந்து பகவத்கீதை, இஸ்லாமிய கிறிஸ்தவர் நூல் வந்து பைபிள்ல வந்து சில வசனங்கள், சில பக்கங்கள், பகுதிகளில் வந்து நிறைய வேறுபாடுகள் இருக்கிறது. கொச்சையாக எழுதப்பட்டுள்ளது அந்த நூட்கள். நாங்க அதை வன்மையாக கண்டிக்கிறோம். அது சம்பந்தமா சில பேர்கிட்ட பேசியிருக்கோம். அதே மாதிரி பகவத்கீதையிலும் ஒரு சில தவறுகள் இருக்குது, சுட்டி காட்டப்படுகின்றன. ஆனா இஸ்லாமிய நூல்ல அதே மாதிரி தவறுகள் ஒரு சிலது இருக்கிறது. இருந்தாலும் இந்த 3 நூல்களுக்கும் உள்ள வேறுபாடுகள் தனித்தனி தன்மையாக தாங்கள் விளக்கம் தர வேண்டும். ஒன்று. இரண்டாவது, தாங்கள் பேசி வரும் ஆரம்பத்திலிருந்து பேசி வரும் பொழுது நான் கூர்மையாக ஒன்றை கவனித்தேன். அனைவரும் நண்பர்களே, இஸ்லாமியோடு நாங்கள் நண்பர்களாக ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னீர்கள். எல்லாமே இறைவனின் குழந்தைகள் என்று சொன்னால் அது ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் தாங்கள் கூறும் பொழுது அனைத்து குழந்தைகளும் இஸ்லாமிய குழந்தைகள் என்று கூறினீர்கள். ஏன் கிறிஸ்தவர்களினுடைய இயேசுநாதரின் குழந்தைகள் அல்லவா அப்படின்னு சொல்லக்கூடாதா? இல்ல நமோ நாராயணின் குழந்தைகள் என்று சொல்லக்கூடாதா? இல்ல இப்படியும் சொல்ல வேண்டாம். இஸ்லாமிய குழந்தைன்னு சொல்ல வேண்டாம், கிறிஸ்தவர் குழந்தைன்னு சொல்ல வேண்டாம், கிறிஸ்தவர் குழந்தைன்னு சொல்ல வேண்டாம். ஆனால் எல்லாம் கடவுளின் குழந்தைகளே என்று சொல்லலாம். அது தாங்கள் கூறினீர்கள். இஸ்லாமிய குழந்தைகள் என்று தனித்தன்மையுடன் கூறினீர்கள். 2. மூன்றாவது, இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் அப்படின்ட்டு பேனர் போட்டு கேள்வி பதில் கொடுறீங்க. அதே ஒரு இந்து மதத்திலேயோ ஒரு கிறிஸ்தவ மதத்திலேயோ இதே ஒரு இந்து ஒரு இனிய மார்க்கம், கிறிஸ்தவ ஒரு இனிய மார்க்கம் நடத்தி நாங்கள் தவறாக நினைக்க வேண்டாம். அன்பு வேண்டுகோள். நிகழ்ச்சி நடத்தி நாங்கள் பதில் உரைக்க தயார், நீங்கள் கேள்விகள் கேட்க தயாராக இருப்பீர்களா என்று மட்டும் அடியேன் வேண்டுகோளை வைக்கிறேன். சரி சரி. 3 கேள்வி. சகோதரர் அருண் அவர்கள் நல்ல சில கேள்விகளை கேட்டிருக்கிறாங்க. அதுல வந்து அவங்க சில குழந்தைகள் சம்பந்தமா சொன்னாங்க. நம்ம பேசும்போது எல்லா குழந்தைகளும் இஸ்லாத்தின் அடிப்படையில் தான் பிறக்கிறது அப்படின்னு ஒரு கருத்தை சொன்னோம். இதை இந்த மாதிரி சொல்லாம கடவுளின் குழந்தைகள் என்று சொல்லலாம் இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. அதாவது கடவுளுக்கு குழந்தைகள் கிடையாது. இஸ்லாமிய நம்பிக்கை அடிப்படையில் பாத்தீங்கன்னா கடவுள் தனித்தவர், அவர் யாரையும் பெற்றெடுக்கவில்லை, அவர் யாராலும் பெறப்படவில்லை, அவர் ஒருவர் தான் அப்படின்னு சொல்லும் போது கடவுளின் குழந்தைகள், கடவுளுக்கு எப்படி குழந்தை இருக்க முடியும்? கடவுளின் குழந்தைகள் என்று சொன்னால் இந்த குழந்தைகளும் கடவுளாகத்தான் இருக்க முடியும். கடவுளுக்கு ஒரு குழந்தை இருக்குதுன்னு வைங்களேன், அந்த குழந்தைகளும் கடவுளாகத்தான் இருக்க முடியும். அப்ப எல்லாமே கடவுள்கள் தான். அதனாலேயே நாங்க வந்து கடவுளின் குழந்தைகள் என்று எங்களுடைய கொள்கை அடிப்படையில் சொல்ல முடியாது. ஆனால் எல்லோரும் கடவுளால் படைக்கப்பட்டவர்கள், கடவுளின் அடிமைகள் என்று சொல்லலாம். கடவுளின் குழந்தைகள் என்று சொல்லாமல் கடவுளின் அடிமைகள் என்று சொன்னால் எல்லாரும் ஒற்றுமையாயிருவோம். யாரும் ஏற்றத்தாழ்வு காட்ட முடியாது, நான் உயர்ந்தவன் நான் தாழ்ந்தவன் என்று சொல்ல முடியாது. எல்லோரும் சமமானவர்கள் என்ற அடிப்படையில கடவுளின் அடிமைகள், கடவுளால் நாம் படைக்கப்பட்டவர்கள் என்ற கருத்தை வைக்கலாம். அது நம்ம எல்லோரும் என்ன செய்யும், ஒன்றுபடுத்தும். அந்த அடிப்படையில் சொல்லலாம். அடுத்து சகோதரர் அவர்கள் நீங்க இன்னொரு சொன்னீங்க, இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் என்று நீங்கள் நிகழ்ச்சி போட்டு அதுல கேள்வி கேட்க சொல்லியிருக்கிறீங்க, பதில் தர்றீங்க, நல்லது. இது மாதிரி நாங்கள் இந்து ஒரு இனிய மார்க்கம் என்று சொல்லி நடத்தி நீங்கள் வந்து கேள்வி கேட்டு நாங்கள் பதில் அளித்தால் அதற்கு நீங்கள் வருவீர்களா அப்படின்னு கேட்கிறாங்க. தாராளமாக வருவோம். நாங்கள் எங்களுடைய முன்னுரையில நான் ஆரம்பத்தில் சொன்னேன், இந்த நிகழ்ச்சி எதுக்கு நடத்தப்படுகிறது என்று சொன்னால் இஸ்லாத்தை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எங்களுக்கு மற்ற மதங்களை பத்தி தெரியாது, இஸ்லாத்தை பத்தி முழுமையாக நாங்கள் அறிந்து வைத்திருப்போம். இஸ்லாத்தை பத்தி நீங்க தெரியாம இருப்பீங்க. அப்ப தெரிந்தவர்கள் தெரியாதவர்களுக்கு சொல்லும் போது ஒரு சிநேகிதம், ஒரு அன்பு, பண்பு, புரிந்துணர்வு நமக்கு மத்தியில் ஏற்படும். அதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. நீங்க இந்து ஒரு இனிய மார்க்கம் நிகழ்ச்சி நடத்துறீங்க, எங்களை கூப்பிடுறீங்க, நாங்க கண்டிப்பாக வருவோம். எங்களுடைய விருப்பம் நீங்க அப்படி நடத்தணுங்கிறது தான்.
இது மாதிரி நீங்க கிறிஸ்தவர்கள் என்ன செய்யணும்? கிறிஸ்தவம் ஒரு இனிய மார்க்கம் நீங்க நடத்தணும். அங்க இந்த மாதிரி கேள்விகளுங்க நீங்க கூப்பிடணும். இங்க உங்களுக்கு தரப்பட்டிருக்க வாய்ப்பு மாதிரி அங்கேயும் தந்தால், நாங்கள் கிறிஸ்தவ மதம் குறித்து எங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கு, இந்து மதம் குறித்து எங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கிறது, அதையெல்லாம் நாங்கள் மனமிட்டு கேட்போம், எங்களுக்கு ஆசைதான், நீங்கள் நடத்துங்கள், எங்களுக்கு அழைப்பு விடுங்கள், நிச்சயமாக நாங்கள் அதிலே கலந்து கொள்வோம். அடுத்து சகோதரர் அவர்கள் முதலாவதாக ஒரு கேள்வியை முன்வைத்தார்கள். கிறிஸ்தவர்கள் பைபிளை இறைவேதமாக நம்புகிறார்கள், இந்துக்கள் பகவத்கீதையை இறைவேதமாக நம்புகிறார்கள், முஸ்லிம்கள் குரானை இறைவேதமாக நம்புகிறார்கள், ஆனால் மூணிலையுமே பிழை இருக்கிறது என்று ஒரு கருத்தை அவர்கள் வைத்தார்கள். முஸ்லிம்களாகிய நாங்கள் எங்களுடைய நம்பிக்கை அடிப்படையில குரானை இறைவேதம் என்று நாங்கள் நம்புகிறோம். எப்படி நம்புகிறோம் என்றால், இதுல எந்த விதமான தவறுகளும் இல்லை, ஆபாச கருத்துக்கள் இல்லை, முரண்பாடுகள் இல்லை, அறிவுக்கு மாற்றமான அம்சங்கள் இல்லை, வரலாற்றுக்கு மாற்றமான தகவல்கள் இல்லை, முரண்பாடுகள் இல்லை என்று நாங்கள் நம்புகிறோம். இதை இறைவேதம் என்று நாங்கள் நம்புவதற்கு காரணமே அதுதான். இதுல எந்த தவறும் இல்லை, அதனால் இது இறைவேதம் என்றுதான் நம்புகிறோம். இப்ப அருண்கிற சகோதரர்கிட்ட நம்ம என்ன கேட்கிறோம்னா, குரானில் தவறுகள் இருப்பதாக நீங்கள் கருதினால், அது என்ன தவறுகள் இருக்கிறது என்று சுட்டிக்காட்டினால் அதற்கு நாங்கள் விளக்கம் தர தயாராக இருக்கிறோம். நாங்கள் என்ன நம்புகிறோம்? இதுல எந்த தவறும் இல்லை என்று நம்புகிறோம். நீங்கள் தவறு இருக்கிறது என்று சொன்னால் அது எப்படி தவறு இல்லை என்பதை உங்களுக்கு நாங்கள் விளக்குவோம். அது என்ன தவறு என்று சொன்னாதானே விளக்க முடியும். அதனால நீங்க தாராளமா விளக்குங்க, சங்கடப்பட மாட்டோம். என்னடா இவங்க குரானை இப்படி கிராஸ் பண்றாங்களே, குரான்ல இப்படி தவறு இருக்குன்னு சுட்டி காட்டுறாங்களே அப்படின்னு நாங்க கவலைப்பட மாட்டோம், சந்தோஷப்படுவோம். நீங்க கேள்வி கேட்டு நாங்கள் விளக்கி ஒரு வாய்ப்பு ஏற்பட்டது என்று நாங்கள் ஆறுதல் அடைவோம். அதனால என்ன தவறுகள் இருப்பதாக நீங்க நினைக்கிறீங்களோ அந்த தவறுகளை சுட்டி காட்டுங்கள், அதற்குரிய விளக்கம் உங்களுக்கு தரப்படும். சரியா? என் பேர் விநாயக நாராயணன், திருவல்லிக்கேணியிலிருந்து வந்திருக்கிறேன். இந்த உலகில் 950 கோடி ஜனங்கள் வசிக்கும் 7 மதமும் கூறுவது, காலையிலிருந்து இரவு வரை இறைவன் நம்முடன் பரவி இருக்கிறார், பரவும் விதம் பகல் முதல் இரவு வரை பரவி இருப்பதை உணரலாம் என்று கூறுகிறார்கள். அது எப்படி என்பதை விளக்கம் தர வேண்டும். இறைவன் இந்த பூ உலகில எல்லா இடத்திலும் பரவி இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு கருத்து சொல்லப்படுது, இத பத்தி நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டாங்க. இறைவன் எல்லா இடத்துல பரவி இருக்கிறான் அப்படிங்கிற கருத்து இஸ்லாத்துல ஏற்புடைய கருத்து கிடையாது. இஸ்லாம் அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன்னா எல்லா இடத்துல பரவி இருக்கிறான்னு வைங்களேன், எல்லாத்தையும் வணங்கலாங்கிற மாதிரி ஆயிடும். இப்ப ஏன் கூட பரவி இருக்கிறான், அதனால என்ன வணங்கணும் அப்படின்னு ஒரு ஆள் கிளம்பிட்டான்னு வைங்களேன், அவன் ஒரு கடவுளா போயிடுவான். அது மாதிரி எல்லாத்தையும் வணங்கலாங்கிற மாதிரி ஆயிரும். கல்லு, மண்ணு, மரம், பட்டை, கழுத, குதிரை எல்லாத்தையும் வணங்கலாம், ஏன்னா எல்லாத்துலயும் இறைவன் இருக்கிறான் அப்படிங்கிற கருத்து வர்றதுனால அது ஒரு சரியான கருத்தா தெரியல. ஆனா இஸ்லாம் என்ன சொல்லுது? இந்த உலகம் முழுவதிலும் இறைவனுடைய கண்காணிப்பு இருக்கிறது. இறைவன் எல்லா பொருளோட இல்ல, ஆனால் இறைவன் எல்லா பொருளையும் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். இந்த பூமியில ஒரு இலை விழுந்தாலும் சரி, ஒரு எறும்பு நகர்ந்தாலும் சரி, ஒரு மனுஷன் எந்த காரியத்தை செஞ்சாலும் சரி, அதை கடவுள் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார். கடவுளுடைய கண்காணிப்பை விட்டு எதுவும் போகாது அப்படிங்கிற கொள்கையை சொல்லுது. எதுக்கு இஸ்லாம் இப்படி சொல்லுதுன்னா, எல்லா பொருளையும் இறைவன் இருக்கிறான்னு சொல்றான்னு வைங்களேன், அது மனித சமுதாயத்துக்கு கெடுதலை ஏற்படுத்தி விடும். அந்த நம்பிக்கை ஒரு மனுஷன் என்ன செய்வான், நான் தான் கடவுள்னு சொல்லுவான், சொல்லி மக்களை எல்லாம் வழிகெடுப்பான், மக்களுடைய பொருளாதாரத்தை எல்லாம் சுரண்டுவான், மக்கள் அவனுக்கு அடிமையா இருப்பாங்க. கேட்டா எல்லா இடத்துலயும் இறைவன் இருக்கிறான்ல, எங்குள்ள இருக்கிறான் அப்படின்னு சொன்னா அதை நம்ம தப்புன்னு சொல்ல முடியுமா? அந்த மாதிரியான கடவுளின் பெயரால் போலிகள் வரக்கூடாது, உண்மையான கடவுளை தான் நாம் வணங்க வேண்டும், கடவுளின் பெயரால் போலிகளை நம்பி நாம் ஏமாந்து விடக்கூடாது என்பதற்காக இஸ்லாம் சொல்லுது, உலகத்துல கடவுள் இல்ல, ஆனால் கடவுள் வெளியிலிருந்து கண்காணித்துக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது. அது இறைவனை உணர முடியுமா அப்படின்னு கேட்கிறாங்க. உணர முடியும். உலகத்துல இறைவன் இல்ல, ஆனா உலகத்துல இறைவனை உணர முடியுமா? இறைவனை உணர முடியும். அது எப்படி உணர்றது அப்படின்னு கேட்கிறாங்க. இது ஒரு சாதாரண ஒரு விஷயம். இப்ப இந்த பொருள் இருக்குது இல்லையா, இந்த பொருளை பாத்தீங்கன்னா இந்த பொருளை செய்தவர் இருக்கிறாரா? இந்த பொருள் இருக்கிறது, ஆனா இந்த பொருளை செய்தவர் இருக்கிறாரா? இல்ல. இதை பார்த்து நம்ம என்ன வழங்குறோம்? இந்த பொருளை ஒருவர் செய்திருப்பார், அவர் திறமைசாலியா இருப்பாரு, இவ்வளவு அழகா பண்ணிருக்கிறாரு அப்படின்னு உணர்றோமா இல்லையா? உணர்றோம். அதான் பகுத்தறிவுங்கிறது. பகுத்தறிவு என்று சொன்னாலே பகுத்து விளங்கணும். கண்ணால பார்த்தாதான் நம்புவேன், காதால கேட்டாதான் நம்புவேன்னா இது ஆடு மாடுகளுக்கு இருக்கிறது.
ஆடு மாடுகள் கண்ணால பார்த்து நம்பும், காதால கேட்டு அது உணரும், அது மாதிரி சொல்றதுனால உணரும், வாசனையினால உணரும். இதெல்லாம் ஆடு மாடு எல்லா உயிரினங்களுக்கும் இருக்கிறது. மற்ற உயிரினங்களுக்கு இல்லாத ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா பகுத்து அறிகிறது, ஒன்றை பார்த்து இன்னொன்றை விளங்குவது. ஒரு இடத்துல நெருப்பு புகையுதுன்னு வைங்களேன், புகையா வருது. அப்ப நம்ம பகுத்து அறிகிற, நெருப்பை பார்க்கல, நெருப்பை நம்ம கண்ணால பார்க்கல, ஆனா புகை வருது. இப்ப நம்ம என்ன செய்வோம், அங்கே நெருப்பு இருக்கிறது என்று பகுத்து விளங்குறோமா இல்லையா? இதே மாதிரிதான் இறைவனால் படைக்கப்பட்ட பொருட்களை பார்த்து படைக்கப்பட்டவன் ஒருவன் இருக்கிறான், இறைவன் இருக்கிறான் என்பதை நம்ம உணரலாம். இந்த மைக் இருக்குது, மைக்கை செஞ்சவர் இங்க இருக்காரா? இல்ல. கேமரா இருக்குது, கேமராவை செஞ்சவர் இருக்காரா? இல்ல. ஆனா நம்ம என்ன விளங்குறோம், இதையும் பார்த்து இதை செய்தவர் ஒருவர் இருப்பார், அவர் அறிவாளியாக இருப்பார், திறமசாலியாக இருப்பார் என்று நம்ம விளங்கிக் கொள்கிறோம் இல்லையா? அதே மாதிரிதான் இது உலகத்துல படைக்கப்பட்ட பொருட்கள் இருக்குது, அதெல்லாம் நம்ம பார்க்கணும். சூரியனை பார்க்கிறோம், கரெக்டா சுத்திக்கிட்டு இருக்குது, அதுல ஏதாவது மாற்றம் இருக்குதா? இந்த நேரத்துல இந்த இப்படி உதிக்கும், அதனுடைய ஒளி இவ்வளவு அதிகமா இருக்கும், இந்த கோணத்துல வரும், அதையெல்லாம் மனிதன் துல்லியமாக கணக்கெடுக்கிறான். பாருங்க, கன்னியாகுமரி போனீங்கன்னா காந்தி பிறந்த நாள் அன்னைக்கு காந்தியுடைய அஸ்தியில சூரிய ஒளிபடும், அன்னைக்கு மட்டும்தான் சூரிய ஒளிபடும், வேற எந்த நாளே அஸ்தியில சூரிய ஒளிபடாது. காந்தி பிறந்த அக்டோபர் 2 அன்னைக்கு மட்டும்தான் அஸ்தியில சூரிய ஒளிபடும். அப்படி அவர்கள் கட்டிடத்தை அமைத்திருக்கிறார்கள். எதனால? சூரியன் ஒரு யூனிஃபார்மா ஒழுங்கா சுத்திக்கிட்டு இருக்குது, இந்த நாளுக்கு சூரிய வெளிச்சம் இப்படி விழுகும் அப்படிங்கறத கணிக்கிறான். கரெக்டா அது மாதிரி கட்டுறா, சூரிய ஒளி விழுகுது. அப்ப எல்லாம் ஒரு சிஸ்டமேட்டிக்கா இயங்கிட்டு இருக்குது. கடவுள் இல்லாம இவ்வளவு பெரிய சூரியன் எப்படி வந்திருக்கும்? இது எந்த ஒரு மனிதன் இல்லாம இது வந்திருக்க முடியாது என்று சொன்னால், எந்த ஒரு மனிதன் இல்லாமல் இந்த மைக் வர முடியாது என்றால், எந்த ஒரு மனிதனும் இல்லாமல் இந்த கட்டடம், இந்த ஃபேனு ஒண்ணு வர முடியாது என்று சொன்னால், இவ்வளவு பிரம்மாண்டமான இந்த பூமி, கட்டுக்கோப்பான இந்த பூமி, ஒவ்வொரு கோள்களுக்கு இடையில் இணைப்பு விசைகள் இருக்கிறது, அதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட அளவுல இருக்குது. அந்த விசை கூடினாலோ குறைந்தாலோ பிரச்சனை. பூமிக்கும் சந்திரனுக்கும் மத்தியில் ஒரு ஈர்ப்பு விசை இருக்கிறது, அந்த ஈர்ப்பு விசை கூடிவிட்டது, ஒன்னோடு ஒண்ணு இழுத்து விடும். அந்த ஈர்ப்பு விசை குறைந்து விடுகிறது, ஒன்னோடு ஒண்ணு விலகி விடும். அப்ப எல்லாம் பிரச்சனை. ஆனா நடக்குதா? பூமி கரெக்டா சுத்திட்டு இருக்குது, இரவு பகல் மாறி மாறி வருகிறது, எல்லாம் ஒரு சிஸ்டமாக ஒரு முறையோடு இயங்கிக் கொண்டிருக்கிறது. அது இது எப்படி வரும்? அப்ப இறைவன் படைத்த பொருட்களை பார்க்கிறோம், மரங்களை பார்க்கிறோம், இறைவன் படைத்த இந்த உடலை பார்க்கிறோம், உடலுக்குள்ள பெரிய தொழிற்சாலையே இருக்குது. சாதாரண ஒண்ணா? ரிபோசோம், லைசோசோம் என்று ஒவ்வொரு செல்கள் நம்ம சொல்றோமே, அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேலைகளை செய்கிறது. நம்முடைய உடலே பெரிய அற்புதம் தான். நம்முடைய உடலை சிந்தித்து பார்த்தாலே இது எப்படி தானா உருவாயிருக்கும்? இவ்வளவு சிஸ்டமா ஒரு பெரிய தொழிற்சாலையை, கோடிக்கணக்கான தொழிற்சாலையை மனுஷ உடம்புல வச்சிருக்கானே, அப்ப இது சாதாரண உருவாயிருக்காது. இதையெல்லாம் உருவாக்கி ஒரு பெரிய சக்தி இருக்கும், அந்த சக்தி தான் இறைவன். அப்ப இறைவனை உணரலாம். இந்த உலகத்திலே இறைவன் படைத்த பொருட்களை எல்லாம் பார்த்து, அதனுடைய பிரம்மாண்டங்களை எல்லாம் பார்த்து இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்பதை நாம் கண்கூடாக உணரலாம். அது சரியான கருத்து. ஆனா இறைவன் இந்த உலகத்துல இல்ல, இறைவன் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். இறைவனே 7 மதத்திலும் கூறியிருப்பது உபவாசம் தினமும் ஒரு சில நாட்களில் இருக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள் 7 மதத்திலும். அதாவது தேவையற்ற கொழுப்புகளை கரைத்து எடுத்து விடுகிறது என்று கூறுவது விஞ்ஞான ரீதி. ஆனால் மக்கள் யாரும் உபவாசம் இதுவரை 950 கோடி ஜனத்திலும் உபவாசம் சரியாக இல்லை என்பது என்னுடைய கருத்து. இந்த கருத்து எதனால் கூறுகிறேன் என்றால், எலும்பு நரம்பு கரையும் கரைக்காத வகையில் தான் எல்லோரும் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது ஒன்று. இன்றைக்கு 100% உபவாசம் இருக்கக்கூடிய மக்கள் யாருமே இல்ல. உபவாசம் என்றால் சாப்பிடாமல் வயிறை காலியா போடணும், இப்படி இருக்கக்கூடிய மக்கள் யாருமே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. அது தவறான கருத்து. பெரும்பாலான மக்கள் இல்லை என்று சொல்லலாமே தவிர யாருமே இல்லை என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் முஸ்லிம்களாகிய நாங்கள் அதை ஒரு விதிமுறையாகவே வச்சிருக்கோம். வருடா வருடம் இந்த ரமலான் என்ற மாதம் வந்துவிட்டால் அந்த மாதம் முழுவதும் பகல் நேரங்கள்ல சாப்பிடக்கூடாது, இரவு நேரத்தில் சாப்பிட்டுக்குருவோம். காலை அதிகாலையிலிருந்து சூரியன் மறைகிற வரைக்கும் சாப்பிடக்கூடாது, பருவக்கூடாது அப்படின்னு இறைவன் எங்களுக்கு விதித்திருக்கிறான். அதன் அடிப்படையில் முஸ்லிம்கள்ல பல பேர், சில பேர் கடைபிடிக்காம இருக்கலாம், முஸ்லிம்களாக இருந்து கொண்டு அந்த உபவாசம் இல்லாம இருக்கலாம்.
ஆனால் பல பேரு நோன்பு வைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். சாப்பிடாம தண்ணீர் குடிக்காம இருக்கிறாங்க. கொழுப்பு கரையும் சொன்னாங்க. உண்மைதான். உபவாசம் இருந்தோம் என்று சொன்னால் உடம்புல உள்ள தேவையில்லாத கொழுப்புகள்லாம் களையும். அது நல்ல கருத்து. ஆனா முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். அதாவது எலும்பும் நரம்பும் கசங்கினாதான் அந்த உபவாசத்தால நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. அது நீங்கள் அறிந்த ஒரு தகவல். ஆனால் விஞ்ஞான பூர்வமாக சொல்லக்கூடிய தகவல்கள்ல ஒரு தகவல் என்னன்னு சொன்னா, நீண்ட நேரம் சாப்பிடாமல் இருந்தோம் என்று சொன்னால் அப்போதே உடம்புல நல்ல மாற்றங்கள் ஏற்படும். இப்ப நாங்க முஸ்லிம்கள் காலையிலிருந்து சூரியன் மறைகிற வரைக்கும் சாப்பிடாம இருக்கிறோம்ல, இதுல அனுபவபூர்வமா எங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுது. உடலுடைய எடை குறைகிறது. அதுக்கு முன்னாடி நோன்பு வைக்கிறதுக்கு முன்னாடி இருந்த கொலஸ்ட்ராலையும் நோன்பு வைத்த பிறகு அந்த ரமலான் மாதம் முடிஞ்ச பிறகு எங்களுக்கு இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் எடுத்து பார்த்தா கொலஸ்ட்ரால் குறைஞ்சு போயிருக்குது, சுகர் குறைஞ்சு போயிருக்கிறது. அப்ப அனுபவபூர்வ ரீதியாக உடல்ல எங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. அதை வைத்துதான் சொல்லுகிறோம் இதுல எங்களுக்கு நன்மைகள் ஏற்படுகிறது என்று. சரியா? முகமது நபி பூவுலகில் மாமிச உடலில் எவ்வளவு நாட்கள் வாழ்ந்து மக்களுக்கு அறிவுரை கூறினார், குரானை இயற்றி எடுத்து கூறினார் என்பதை கூறவும். முகமது நபி அவர்கள் எவ்வளவு காலம் பிரச்சாரம் செய்தார்கள் அப்படின்னு கேட்டாங்க. அவங்க 63 வருட காலங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள். முகமது நபியுடைய வயசு 63. 40 வருடங்கள் 40வது வயசுலதான் அவங்க இறைவன் புறத்திலிருந்து அவங்களுக்கு இறை செய்தி வருகிறது. அவங்க நான் இறைவனுடைய தூதர், இறைவன் என்னை தூதராக அனுப்பியிருக்கிறான், உங்களை நல்வழிப்படுத்த அனுப்பியிருக்கிறான் என்று 40வது வயசுல சொல்றாங்க. அப்ப ஒரு 23 வருடங்கள், மக்காவிலே 10 வருடங்கள், மதினாவிலே 13 வருடங்கள், மொத்தம் 23 வருடங்கள் இந்த சீர்திருத்த பணியை முகமது நபி அவர்கள் செய்தார்கள். இது அவங்க கேட்ட அடுத்த கேள்விக்கான பதில். ஏன் சிறந்தது, ஏன் சிறந்தது என்று, என்னுடைய சிறந்தது என்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மதமும் கூற வேண்டிய அவசியம் என்ன? 7 மதம் உலக மக்களிடம் இருக்கிறது. 950 கோடி ஜனங்களிலும் இது சிறந்தது, என் மதம் சிறந்தது, உன் மதம் சிறந்தது என்று இறைவன் என்று ஏன் வேடிக்கை பார்த்துக் கொண்டு இருக்க வேண்டும்? 7 மதத்துல உள்ளவங்க ஒவ்வொரு மதத்துல உள்ளவங்களும் இதுதான் சிறந்தது அதுதான் சிறந்ததுன்னு சொல்றாங்க. ஒரு குழப்பமா இருக்கே, நம்ம எதை ஏத்துக்கிறது அப்படின்னு கேக்குறாங்க. ஏன்னா 7 மதத்துல உள்ளவங்க சொல்லத்தானே செய்வாங்க. முஸ்லிம்கள் இதுதான் சிறந்ததுன்னு சொல்லுவாங்க, இந்துக்கள் அதுதான் சிறந்தது என்று சொல்லுவாங்க, கிறிஸ்தவர்கள் அந்த மதம் சிறந்தது என்று சொல்வார்கள். இப்படி எல்லோரும் சொன்னால் குழப்பமா இருக்கே, எதைத்தான் நம்ம ஏத்துக்கிறது அப்படின்னு கேக்குறாங்க. இதை பொறுத்தவரை கடவுள் நமக்கு அறிவை தந்திருக்கிறார். கடவுள் நம்ம அறிவில்லாத ஒரு மிஷினாக படைக்கல. கடவுள் நம்மளை எப்படி படைச்சிருக்காரு? என்ன யார் என்ன சொன்னாலும் அது சரியா என்று சிந்தித்து பார்த்து விளங்குவதற்கு கடவுள் நமக்கு அறிவை கொடுத்திருக்காரு. இப்ப ஒரு ஆள் என்ன செய்யறாரு, இந்த பேப்பரை கொடுத்து இதான் 100 ரூபா தாள் அப்படின்னு சொல்றாரு. இந்த பேப்பரை கொடுத்து இதான் 100 ரூபா தாள் அப்படின்னு சொல்றாரு. கடையில இந்த பேப்பரை கொடுத்து 100 ரூபா ஜாமான கொடுன்னு கேட்கிறாரு. நம்ம வாங்குவோமா? நம்ம வாங்க மாட்டோம். ஏன்னா நம்ம கடவுள் நமக்கு தந்திருக்கக்கூடிய அறிவை யூஸ் பண்றோம். இது 100 ரூபா தாளா, போடா ஜாமான் கிடையாது அப்படின்னு சொல்லிடுவார். மார்க்கெட்டுக்கு காய்கறி வாங்க போறோம், நல்ல தக்காளியா பார்த்து பொறுக்கி எடுக்கிறோம், நல்ல காய்கறியா பார்த்து பொறுக்கி எடுக்கிறோம் இல்லையா? அங்கதான் நம்ம அறிவை யூஸ் பண்றோம். இப்படி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அறிவை யூஸ் பண்ணக்கூடிய நாம் எந்த மதம் சிறந்த மதம், எந்த கொள்கை சரியான கொள்கை அப்படிங்கறத முடிவு செய்வதிலையும் நம்ம அறிவை யூஸ் பண்ணணும். முஸ்லிம்கள் சொன்னார்கள் என்பதற்காக அதை ஏத்துக்கணுங்கிறது கிடையாது. முஸ்லிம்கள் சொல்வார்கள் இதுதான் சிறந்ததுன்னு, அதான் நீங்க ஏத்துக்கணுமா? இந்துக்கள் அதுதான் சிறந்த மதம் என்று சொன்னா அதை ஏத்துக்கணுமா? கிறிஸ்தவர்கள் அதுதான் சிறந்த மதம் என்று சொன்னா அதை ஏத்துக்கணுமா? எல்லாத்துக்கும் வெளியே போயிடுங்க. நாம சொல்றது என்ன? எல்லாத்துக்கும் வெளியே போயிடுங்க. வெளியே போய் நின்று யாருடைய கருத்து அறிவுக்கு பொருத்தமா இருக்குது, யாருடைய கருத்து சிந்தனைக்கு உகந்ததா இருக்குது, யாருடைய கருத்து நடைமுறைக்கு சாத்தியமா இருக்குது என்று கடவுள் நமக்கு தந்திருக்கக்கூடிய அந்த அறிவை பயன்படுத்தி நாம யோசித்து நம்முடைய அறிவுக்கு எது சரி என்று படுகிறதோ அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியது. அஸ்ஸலாமு அலைக்கும். 2012 டிசம்பர் 6ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி வரையும் கடலில் சமுத்திரத்தில் இருக்கக்கூடிய எரிமலை வெடிக்கைன்னு சில பேர் பரப்பிக்கின்னு இருக்கிறாங்க. அது குரான்லயும் சொல்லிக்கிறாங்கன்னு சொல்றாங்க, பைபிள்லயும் சொல்லிக்கிறாங்கன்னு சொல்றாங்க, 7 மதத்தினுடைய குருமார்களும் சொல்லிக்கிறாங்கன்றாங்க. அதுல எந்த அளவு நம்பிக்கைன்றது புரியல. அது மக்களுக்கு விளக்கம் கொடுக்கணும், தயவு செய்து பணிவன்புடன் கேட்டுக்கொள்ளுங்க. சில இடங்கள்ல எரிமலைகள் வெடிக்குதான் கடல்கள் எல்லாம். அது பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு, குரான்ல சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. இத பத்தி உண்மையான விவரத்தை சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாரு.
குரான்ல எங்கேயும் இந்த மாதிரி எரிமலை வெடிக்கும் 2006லயோ 2012லயோ வெடிமலை வெடிக்கும் அப்படின்னு குரான்ல எங்கேயும் சொல்லப்படல. அது தேதி குறிப்பிட்டு வேற, டிசம்பர் 6ல இருந்து 22ஆம் தேதி வரைக்கும் எரிமலை வெடிக்கும் அப்படின்னு குரான்ல இருக்கான இல்ல. சயின்டிபிக்கலா நிரூபிக்கலாம், சயின்டிபிக்கலா அது நடந்திருக்குன்னு சொன்னா நடந்தா நடந்தது ஒத்துக்குருவோம், அதுக்குரிய ப்ரூஃப் இருந்தா. ஆனா குரான்ல அப்படி இருக்கா? குரான்ங்கிறது மனிதனை நல்வழிப்படுத்த வந்த ஒரு இறைவனுடைய வேதம் நாங்க நம்புறோம். இதுல எல்லா விஷயங்களும் இருக்காது. ஒபாமா எவ்வளவு காலம் ஆட்சி செய்வாரு, திடீர்னு சுனாமி எப்போ வரும், அதெல்லாம் இருக்குமா குரான்ல? மனிதனுக்கு தேவையான உபதேசங்கள் சொல்வதற்காக வந்த வேதம். அதனால இதுல என்ன இருக்கும், நீ எப்படி வாழ வேண்டும், எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, அந்த தகவல்கள் இருக்கும். இடையே சில விஞ்ஞான கருத்துக்கள் இருக்கும். இது இறைவனுடைய வேதம் தான் என்று நம்ப வேண்டும் என்பதற்காக இறைவன் சில இடங்களை விஞ்ஞான கருத்துக்களை போட்டிருப்பார். அதனால் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் திருமறை குரான்ல இருக்குமா? அப்படி திருக்குரான் சொல்லவே இல்லை. இது மக்களை நல்வழிப்படுத்துவதற்காக வந்த நூல். அந்த திருமறை குரான்ல எரிமலைகள் இந்த மாதிரி வெடிக்கும், இத்தனாம் தேதிக்குள்ள வெடிக்கும் என்று எங்கேயுமே சொல்லப்படல. அது ஒரு தப்பான தகவல். மகேந்திரன் கையில சொல்லிருந்தேன். இப்ப மசூதி சீட்டுக்கு வந்திருக்கேன். ஒரு வாரமா இந்த போஸ்டர் பாக்குறேன், கலந்து ரொம்ப விருப்பமா இருந்தேன். கன்வெர்டட் கிறிஸ்டியன் தான், சர்ச்சைக்கு போவோம். சபைக்கு நிறைய ஆகி போச்சு. கிருஷ்ணனை பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயம் இல்லாத போது இஸ்லாம் தான் ஒரே நல்ல மார்க்கம், ஒரே மசூதி. அதாவது ஒரு நண்பர்களா இணைந்து தொழுகை நடத்துறாங்கன்ட்டு கேள்விப்படுறோம். நாங்கள் என் பிள்ளைகளுக்கு உடம்பு சரியில்லைன்னா அந்த முஸ்லீமுங்க ஓதுவாங்க, அது குழந்தைகளுக்கு குணமாகும். இஸ்லாம் மதத்தில் பெரியாதாசன் ஒருத்தர் இருந்தாரு, முத்த மதத்துல இருந்து இஸ்லாம் மாறிட்டாரு. அவரு ஜவஹர் சாமி ஒருத்தர் முஸ்லீம் மாதிரி இந்து ஆயிட்ட கிறிஸ்டின் ஆயிட்டாரு. இருந்தாலும் இஸ்லாம் மதத்தை பற்றி அந்த கயிறு கட்டுறது, பெண்கள் குழந்தைகளுக்கு கயிறு கட்டுறது, இது மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் ஓதுறது, இது மாதிரிலாம் பண்றாங்க. இஸ்லாம் மதத்திலயும் மசூதிகள் பக்கத்துல நிறைய ஆயிடுச்சு. அது அவங்க தொகுப்பு நடத்துறதுனால அக்கம் பக்கத்துல வச்சுட்டு இருக்காங்க. அது அவங்க நன்மைக்காக இருக்கு. ஆனா பெரிய மசூதி அமைச்சர்கள் தான் அமைஞ்சிருக்குன்னு எனக்கு தெரியும். இதே போல நிகழ்ச்சிக்கு கீழ்ப்பாக்கம், ஐநாவரம், புஸ்தகம் நடத்தினா மற்ற மதத்தவர்கள்லாம் இஸ்லாம் பற்றி அறிஞ்சுக்கிறதுக்கு மிக நன்மையாக இருக்குன்னு கருதுகிறேன். கேள்விகள் எதுவும் இல்லை. வாய்ப்பு அளித்தவங்க நன்றி, வணக்கம். சகோதரர் அவர்கள் ஒரு கோரிக்கையை, அன்பான வேண்டுகோளை வச்சிருக்கிறாங்க. அம்ஜிக்கரையில் இந்த நிகழ்ச்சியை நடத்தின மாதிரி சென்னையில் உள்ள மற்ற பகுதிகளையும் நடத்தினா இஸ்லாத்தை பற்றி மற்ற மக்கள் விளங்குவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும் சொல்லியிருக்கிறாங்க. இனி வரக்கூடிய காலங்கள்ல அதுக்குரிய முயற்சிகளை நம்ம எடுப்போம். அது ஒரு விஷயம். சகோதரர் அவர்கள் ஒரு கருத்தை சொன்னாங்க, முஸ்லிம் பெண்கள் அந்த கயிறுகளை கட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது இஸ்லாத்துல சில பேர் விளங்காமல் செய்து கொண்டிருக்கிறார்கள். என்னன்னா இந்த கயிறை கட்டுறது, அது மாதிரி மண்ணறைகள் இருக்குல்ல, இறந்து போன மண்ணறைகளை பூசி அங்க போய் வழிபாடு செய்யறது, அது இஸ்லாத்துல சில பேர் விளங்காமல் செய்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாம் இந்த கபூர் வழிபாட, மன்னரை வழிபாட ஆதரிக்கவில்லை. மன்னரை இஸ்லாத்துல கூடாது. அது மாதிரி கயிறுகளை கட்டுறது அதுவும் இஸ்லாத்துல கூடாது. இஸ்லாம் என்ன சொல்லுது? உங்களுக்கு நோயை கொடுப்பவனும் இறைவனும் தான், அந்த நோயை தீர்ப்பவனும் இறைவனும் தான். எனவே உங்களுக்கு நோய் வந்துருச்சா, அந்த நோயை நீக்க வேண்டும் என்று இறைவனிடத்தில் கேளுங்கள். இந்த கயிறை கட்டினா நோய் நீங்குன்னா அது மூட நம்பிக்கை, அந்த நம்பிக்கை கூடாது. அதே மாதிரி இந்த கபரு இருக்கு, அந்த மன்னரை இடத்துல போய் நம்முடைய கோரிக்கை வச்சா அது சரியா போயிடும், அதெல்லாம் கூடாது. இறைவன் ஒருவனை தவிர எதை வணங்கக்கூடாது. அவர் முஸ்லிமான நல்லடியாராக இருந்து மரணிச்சாலும் சரி அவரை வணங்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய மார்க்கம் முஸ்லிம்கள் சில பேர் வழங்காம செய்யறாங்க. அது தவறான விஷயம். ஐயா, என் பேர் மேகநாதன். ஒரு சின்ன கேள்வி. இஸ்லாம் மார்க்கம் அடிப்படையா என்னன்னா, ஏழ்மை நிலை போக்குவரத்துக்கும் அறியாமை நிலை போக்குவரத்துக்கும் நல்ல கல்விகள், நல்ல சமுதாயம் வளர்றதுக்கும் என்னென்ன பணிகள்லாம் செஞ்சிருக்கியா? சகோதரர் மேகநாதன் அவர்கள் இஸ்லாமிய சமுதாயத்தின் கல்வியின்மையை போக்குவதற்கும் ஏழ்மை நிலையை போக்குவதற்கும் நீங்கள் என்ன வழிமுறைகளை செய்திருக்கிறீர்கள் அப்படின்னு கேட்கிறாங்க. உண்மையிலே சகோதரர் கேட்ட மாதிரி இஸ்லாமிய சமுதாயத்துடைய நிலை இன்றைக்கு அப்படித்தான் இருக்கிறது. ஏழ்மையான சமுதாயமாக இருக்கிறார்கள். மற்ற சமுதாய மக்களை விட கல்வி அறிவு உள்ளவர்கள் இங்கே குறைவு, கல்வி அறிவு இல்லாதவர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். இதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால், ஒரு முக்கியமான காரணம் இருக்கிறது. நாடு சுதந்திரம் அடைவதற்கு முன்னால் முஸ்லிம்கள் நல்ல கல்வி அறிவோடு இருந்தார்கள் இந்த நாட்டிலே.
நாடு சுதந்திர அடைவதற்கு முன்னால் முஸ்லிம்கள் அரசாங்க வேலையிலே நல்ல சம்பளம் வாங்கி கொண்டு இருந்தார்கள். சுதந்திர போராட்டம் வந்தது. அப்ப முஸ்லிம் தலைவர்கள் எல்லாம் என்ன சொன்னார்கள் என்றால், வெள்ளையனை நாம் விரட்ட வேண்டும், நாடு சுதந்திரம் அடைய வேண்டும், வெள்ளையன் தரக்கூடிய கல்வி நமக்கு வேண்டாம், எனவே நீங்கள் படிக்க கூடாது. இஸ்லாமிய தலைவர்கள் எடுத்த முடிவு. அன்றைக்கு ஒரு முடிவு எடுத்தார்கள், வெள்ளையனை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக வெள்ளையன் தரக்கூடிய கல்வி வேண்டாம், பள்ளிக்கூடத்துக்கு போகாத அப்படின்னு ஒரு உபதேசமா செஞ்சா பரவாயில்லைங்க, இதுதான் மார்க்கத்தின் சட்டம் என்று எங்கள் மக்களுக்கு போதனை செய்தார்கள். மார்க்கத்தில் இது ஹராம், கூடாது, வெள்ளையனிடத்துல வேலை செய்வது கூடாது, அவனுடைய கல்லூரிகள்ல படிப்பது கூடாது அப்படின்னு சொன்னாங்க. மார்க்க அடிப்படையில, மதத்தின் நம்பிக்கை அடிப்படையில் இது போதிக்கப்பட்ட காரணத்தால் பள்ளிவாசல்கள் எல்லாம் இமாம்கள் பயான் பண்ணாங்க, பிரச்சாரம் பண்ணாங்க, இந்த மாதிரி வெள்ளையனுடைய கல்வியை படிக்க கூடாதுன்னு சொல்லி. இதனால என்ன ஆச்சு, பல பேர் அரசாங்க வேலையில் இருந்த பல பேர் அந்த வேலையை விட்டுட்டு வந்துட்டாங்க, தொழில் இல்லாம போச்சு. அது மாதிரி வேலை வாய்ப்புகள் இருந்தாங்கல்ல, அந்த மாதிரி பள்ளிக்கூடத்துல படிச்சுட்டு இருந்தாங்கல்ல, அந்த காலேஜ் படிப்பு, உயர் பதவிகள் இருந்தவங்க, பட்ட படிப்பு படிச்சுட்டு இருந்தாங்க, அவங்க எல்லாம் வந்துட்டாங்க, முஸ்லிம்கள் வந்து விட்டார்கள். ஆனால் அண்ணாதுரை அன்றைக்கு படித்துக் கொண்டிருந்தார், அவர் வரவில்லை. அது மாதிரி பல பேர் படித்துக் கொண்டிருந்தார்கள், அவர்களும் வரவில்லை. ஆனால் முஸ்லிம் தலைவர்கள் எல்லாம் இது மார்க்கத்தில் கூடாது என்ற ஆன்மீக அடிப்படையில் எங்களுக்கு சொல்லப்பட்டதுனால அரசாங்கத்துடைய வேலைகளை விட்டுவிட்டும் அந்த வெள்ளையனுடைய படிப்பை விட்டுவிட்டும் வந்தார்கள். விளைவு என்ன, இந்த சமுதாயம் படிக்காத சமுதாயமா அப்படியே வந்து கொண்டிருக்கிறது. இது போக ஆங்கிலேயன் ஆட்சி காலத்துல முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு இருந்துச்சு. முஸ்லிம்கள் இடஒதுக்கீடு இருந்துச்சு. அந்த இடஒதுக்கீடு அடிப்படையில் நிறைய அவர்கள் படித்துக் கொண்டு வந்தார்கள், வேலை வாய்ப்பை பெற்றுக் கொண்டு வந்தார்கள். ஆனால் நாடு சுதந்திரம் அடைந்தவுடன் அந்த இடஒதுக்கீடு முழுமையாக அபகரிக்கப்பட்டு விட்டது. நாடு சுதந்திரம் அடைந்தவுடனே முஸ்லிம்களுக்கு இருந்த அந்த இடஒதுக்கீட்டை அப்படியே முழுமையாக என்ன செய்தார்கள், அபகரித்து விட்டார்கள். இடஒதுக்கீட்டே காணா. அப்ப இது மாதிரி தியாக மனப்பான்மை, தியாகம் செய்தவர்களுக்கு கூடுதலா கொடுக்கணும்ல, அதையும் நாடு செய்யாமல் இருந்த இடஒதுக்கீட்டை அபகரித்துக் கொண்டார்கள். இதன் காரணத்தால் முஸ்லிம்கள் கல்வியிலையும் பொருளாதார விஷயத்திலையும் மிகவும் பின்தங்கிய நிலையில இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் இந்த ஒரு தியாகம் செய்த காரணத்தினாலதான். இதை நீக்கிறதுக்கு என்ன முயற்சி செய்யறோம்னா, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தமிழ்நாட்டுல பல வகையான முயற்சிகளை செய்யறோம். சமீபத்துல அந்த பறிக்கப்பட்ட இடஒதுக்கீடு மறுபடியும் வேண்டும் என்று வலியுறுத்தி பல வகையான போராட்டங்களை, ஆர்ப்பாட்டங்களை, அரசாங்கத்திடத்துல கோரிக்கைகளை வச்சோம். அதனுடைய விளைப்பு பல போராட்டங்களுக்கு பிறகு முஸ்லிம்களுக்கு 3.5% இடஒதுக்கீடு அரசாங்கம் கொடுத்திருக்கிறது. இது ஒரு முயற்சி. எங்களுடைய சமுதாய மக்களுக்கு கல்வி அறிவை போதிப்பதற்கு, அவருடைய ஏழ்மையை போக்குவதற்கு எங்களால் ஆன முயற்சி. இடஒதுக்கீட்டுக்காக போராட்டம் பண்ணோம், இருந்த இடஒதுக்கீட்டை பறித்தார்கள், அந்த இடஒதுக்கீடு உருவாக வேண்டும் என்று போராடினோம். அந்த இடஒதுக்கீடு கிடைத்தது 3.5. ஆனாலும் பத்தாது. முஸ்லிமுடைய எண்ணிக்கைக்கு தகுந்த அளவு கிடையாது, அது இன்னும் அதிகமாக வேண்டும் என்று இன்னும் அரசாங்கத்திற்கு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். எங்களுடைய மக்களை சந்தித்து கல்வியில உங்களுக்கு ஆர்வம் ஊட்டிக்கிட்டு இருக்கிறோம். நல்ல படிக்கணும், படிப்புல கவனமா இருக்கணும்னு அவங்களுக்கு ஆர்வம் ஊட்டுறோம். அது மாதிரி அவங்களுக்கு வழிகாட்டல், கல்வி வழிகாட்டல் நிகழ்ச்சிகளை நடத்துறோம். என்ன படிக்கலாம், எதுல போனா நம்ம வேலை செய்யலாம், எதுல நமக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குது, அது மாதிரி பரீட்சை நேரங்கள் வருது, அந்த நேரங்கள்ல பரீட்சையில் நம்ம எப்படி அதிக மதிப்பெண் பெறுவது, இப்படி கல்வி வழிகாட்டிகள் நிறைய எங்களுடைய ஜமாத் செய்து கொண்டிருக்கிறது. எங்களான முயற்சிகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த ஏழ்மை நிலை போக்குவதற்குரிய முயற்சிகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. என் பெயர் தமிழரசன். இந்து மதத்திலயும் சரி, கிறிஸ்துவ மதத்திலும் சரி, சிலைகளையும் உருவத்தையும் வணங்குறாங்க. ஆனா இஸ்லாத்துல அந்த மாதிரி வணங்குறது இல்ல, உருவத்தையும் வச்சு வணங்குறது இல்ல, சிலைகளையும் வச்சு வணங்குறது இல்ல. அது ஏன்னு தெரிஞ்சு. சகோதரர் தமிழரசன் அவர்கள் என்ன கேட்கிறாங்கன்னா, இந்து மதத்திலையும் கிறிஸ்தவ மதத்திலையும் சிலைகளை வடித்து வணங்குகிறார்கள், ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்துல எந்த ஒரு உருவத்தையும் வணங்குவதில்லை. அது ஏன் வணங்குவதில்லை, என்ன காரணம் அப்படின்னு கேட்கிறாங்க. ஒருவரை நாம் வணங்குவதாக இருந்தால் அவருடைய உருவம் இதுதான் என்று நமக்கு தெரியணும், அப்பதான் நம்ம வணங்க முடியும். இப்ப கடவுளுடைய சிலை அப்படின்னு சொல்லி ஒரு சிலையை நம்ம வடிக்கிறோம். கடவுளை நம்ம பார்த்தோமா? கடவுள் இப்ப உங்களை பார்த்தாதானே உங்களை மாதிரி ஒரு உருவம் வரைய முடியும். உங்களை நான் பார்க்கவே இல்லை, நானா என் இஷ்டத்துக்கு வரைந்து கொண்டு என் மனசு தோன்ற மாதிரி கற்பனையில வளர்ந்து கொண்டு இதுதான் தமிழரசன்
அப்படின்னு நான் சொன்னா அதை நம்ம ஏத்துக்குருவோமா? நான் எப்படி ஆவேன்னு நீ பாத்தியா? நீ இது நான் மாதிரியா இருக்கிறேன், என்ன மாதிரியா இருக்கு இந்த உருவம் அப்படின்னு நமக்கு கோபம் வரும். அதுலயும் குறிப்பா வித்தியாசமான தோற்றத்துல 10 கை இருக்கிற மாதிரி, பல்லு நீட்டிட்டு இருக்கிற மாதிரி, 10 தலை இருக்கிற மாதிரி, இப்படி நம்ம உருவத்தை ஒரு ஆள் வரைஞ்சிட்டு இதுதான்ப்பா நீ அப்படின்னு சொன்னா நம்ம ஒத்துக்குருவோமா? இதுதான் நான் என்ன இப்படியா இருக்கிறேன் அப்படின்னு நம்ம கோவப்படுவோம் இல்லையா? நமக்கே கோவம் வருதுன்னு சொன்னா கடவுள் நம்மளை விட அழகா இருப்பார். கடவுளால படைக்கப்பட்ட நாமே இவ்வளவு அவ்வளவு அழகா இருக்கிறோம், லட்சணமா இருக்கிறோம்னா நம்மளையெல்லாம் படைச்ச கடவுள் எவ்வளவு லட்சணமாக இருப்பார், எவ்வளவு அழகாக இருப்பார். அப்ப அந்த கடவுளுக்கு இந்த மாதிரி விகாரமான தோற்றங்களை கொடுத்து அவரை நம்ம பார்க்கவே இல்லை, நம்ம இஷ்டப்படி கற்பனைப்படி நம்மளை வரைஞ்சா கடவுள் கோவப்படுவாரா இல்லையா? இதுவா நானு என்ன வணங்குறேன்னு சொல்றியப்பா, இதுவா நானு, என் உருவத்தை நீ பாத்தியா, இதான் ஏன் உருவமா அப்படின்னு என்ன செய்வார்? கடவுள் கேட்பாரா இல்லையா? கேட்பார். அதனாலதான் முஸ்லிம்களாகி நாங்க என்ன செய்யறோம் சொன்னா கடவுளை வணங்குறோம், நம்ம மனசுல இருக்கும். தொழுகையில நிற்கும் போது ஒரே ஒரு இறைவனை நாங்கள் வணங்கி கொண்டிருக்கிறோம் என்று நாங்க என்ன செய்வோம்? மனசுல நினைத்துக் கொள்வோம். ஆனால் எந்த ஒரு உருவத்தையும் நாங்கள் வணங்க மாட்டோம். அதே மாதிரி இதுதான் கடவுள் என்று ஒரு கல்லை வணங்குறோம், கல்லதானே வணங்குறோம். உருவம் வந்து விட்ட காரணத்தினால் அது அந்த கடவுளாக ஆகிவிட முடியுமா? யோசிச்சு பாருங்க. அதனாலதான் முஸ்லிம்கள் உருவத்தை வணங்குவதில்லை. இன்னும் இந்த சிலை வடிவத்துல ஒரு உருவத்தை கொண்டு வந்து விட்டோம் என்று சொன்னா பிரச்சனை தான், சிக்கல் தான். பெரியார் சிலைன்னு ஒரு சிலையை வச்சிருப்போம், அம்பேத்கர் சிலை, பெரியார் சிலைன்னு சொல்லி. நாளைக்கு எவனா அந்த சிலைக்கு செருப்பு மாலையை போட்டான்னு வைங்களேன், ஊரே பத்திக்கிட்டு எரியும் இல்லையா? நாடே பத்திக்கிட்டு, எதுக்கு? சிலை வைக்க போய் தானே அதுக்கு மாலையை போடுறான். நாளை பின்ன ஏதாவது ஒரு காக்கா ஒரு குருவி எச்சம் போட்டு வந்துச்சுன்னு வைங்களேன், அதுக்கு ஒரு பெரிய பிரச்சனை, சண்டை நடந்துகிட்டு இருக்கும். சிலைகள்னால நமக்கு எதுக்கு பிரச்சனை தான். சிலைகள் இல்லாட்டினா இந்த மாதிரி பிரச்சனைகள் வருமா? வராது. முகமது நபி அவர்களுக்கு கூட சிலை வச்சாங்க அமெரிக்காவில். முஸ்லிம்கள் ஒத்துக்கொண்டாமா? ஒத்துக்கொள்ளல. முகமது நபியுடைய சிலையா இது? முகமது நபி யாராவது பார்த்து வச்சாங்களா? கிடையாது. பார்த்தும் வைக்க கூடாது அப்படின்னு முஸ்லிம்கள் எதிர்ப்பு தெரிவிச்சோம். அமெரிக்காவில் நீதிமன்றத்துக்கு முன்னால் வைத்த அந்த சிலை அகற்றப்பட்டு விட்டது. ஆக முஸ்லிம்களாகி நாங்கள் உருவ வழிபாட்டை எதுக்கு ஆதரிக்கவில்லை என்று சொன்னால் அது இறைவனுடைய வடிவம் இல்ல. இறைவன் நம்மளை யாருமே பார்க்கல. பார்க்காம எதுக்கு நம்ம போலியா ஒண்ணு செய்யறோம்? போலி தானே, அது பொய் தானே. எதுக்கு நம்ம அந்த மாதிரி உருவத்தை கொடுத்து இறைவனை கேவலப்படுத்தணும், கொச்சப்படுத்தணும்? அது நம்ம செய்ய வேண்டாம். இறைவனை நம்ம இறைவன் வணங்கிட்டு போவோம், நம்ம இறைவனை பார்க்காம நம்ம ஒரு உருவத்தை கொடுக்க வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதனால எந்த ஒரு ஈடுபாடும் குறையவும் கிடையாது. முஸ்லிம்களாகி நாங்கள் உருவமே இல்லாம இறைவனை வணங்குறோம். ஈடுபாடு ஏதாவது குறையுதா? ஒரு ஈடுபாடு கூட குறையாது. எந்த அளவுக்கு ஈடுபாடோட இருக்க வணக்கத்துல தொழுது கொண்டு இருப்போம், மழை பெய்யும், இடி இடிக்கும், எதையும் பொருட்படுத்த மாட்டோம். அந்த அப்படியே ஓர்மையோடு இறைவன் நம்மளை பார்க்கிறான், இறைவனோடு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், இறைவனை வணங்கி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற அந்த ஈடுபாட்டோட இருப்போம். உருவம் இல்ல, ஆனா ஈடுபாடுக்கு பஞ்சம் இல்ல, ஈடுபாடோட தான் இருக்கிறோம். அதனால உருவம் என்பது இறைவனை வணங்குவதற்கு தேவையில்லை. உருவம் இல்லாம இறைவனை சிறப்பான முறையில் வணங்கலாம். உருவத்தோடு வணங்கும் போது இறைவனுடன் அல்லாத உருவத்தை நாம் வணங்கக்கூடிய ஒரு நிலை வருகிறது. அப்ப நம்ம எதை கடவுள் சொல்றோமோ அந்த கடவுள் அல்லாத பொருளை நம்ம வணங்குறோம். ஒரு கல்லை செஞ்சுதானே அதுக்கு கடவுள் பேரை சுட்டி வைக்கிறோம், கல்லை தானே வணங்குறோம். ஆனா எந்த ஒண்ணு இல்லாமல் எந்த இறைவன் படைத்தானோ அந்த இறைவனை வணங்குகிறேன் என்று நினைத்தால் இறைவன் அல்லாத எந்த பொருளையும் நாம் வணங்கக்கூடிய ஒரு நிலை வராது. அதனாலதான் முஸ்லிம்கள் உருவ வழிபாட்டை ஏற்றுக்கொள்ளவில்லை. பிற மதத்துல ஈ, எறும்பு இதுக்கெல்லாம் யோகம் பண்ணக்கூடாது, அதை கூட நம்ம காலில் மிதிச்சா அப்படின்றாங்க. ஆனா இஸ்லாத்துல மட்டும் ஒட்டகம், ஆடு இதெல்லாம் குர்பானி கொடுக்கலாம், அதனால ஒன்னும் தவறு இல்லைன்றாங்க. அது எப்படி? எனக்கு விளக்கம் வேணும். அதே மாதிரி இஸ்லாத்துல ஒரு இஸ்லாமியர் இஸ்லாமிய கடையெல்லாம் பொருள்லாம் வாங்கணும், அந்த மாதிரி ஒரு ஐடியாலஜி சொல்றாங்க. அது உண்மையா? அதுக்கு விளக்கம் வேணும். சகோதரர் புருஷோத்தமன் அவர்கள் நல்ல ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. ஈ, எறும்ப கூட கொல்லக்கூடாதுன்னு மற்றவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் முஸ்லிம்கள் குர்பானி வணக்கம் சொல்லி ஆடு மாடுகளை எல்லாம் அறுத்து சாப்பிடுறீங்களே, இது சரியா அப்படின்னு கேக்குறாங்க. ஈ, எறும்ப கொல்லக்கூடாதுங்கிறது நம்ம எல்லா பேரும் நடைமுறைப்படுத்திட்டு இருக்கிறோமா? வீட்டுல எறும்பு வந்துடுச்சு, எறும்பு புத்து வந்துடுச்சு, நல்ல விஷயம் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு விட்டுறோமா? இல்ல எறும்பு பொடி வாங்கி போடுறோமா? எறும்பு பொடி வாங்கிட்டு போடுறோமா இல்லையா? போடுறோம். வீட்டுல கொசு அதிகமாயிடுச்சு, என்ன செய்வோம்? கொசுபத்தி வாங்கி போடுறோம்ல, அது ஆல் அவுட் வாங்கி போடுறோம்ல. கொசுவை கொல்லக்கூடாது என்று சொல்லி நம்ம கொசுபத்தியை யூஸ் பண்ணாம இருக்கிறோமா? யூஸ் பண்றோம். வீட்டுக்குள்ள எலி தொல்லை அதிகமாயிடுச்சு, எலி ஒரு உயிரை கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி எலியோடு எலியா நம்மளும் ஒன்றிட வேண்டியதான் அப்படின்னு இருக்கிறோமா? இல்ல. எலியை விரட்டுறதுக்குரிய மருந்தை வாங்கிட்டு விரட்டுறோம்.
அது மாதிரி பாச்சா மல்லி மனிதனுக்கு நோவினை தரக்கூடிய எந்த உயிரினமா இருந்தாலும் சரி அதை விரட்டுறோமா இல்லையா? விரட்டுறோம். அப்ப ஈ எறும்பை கொல்லக்கூடாதுங்கிற கொள்கையில யாருமே இல்ல. மனுஷன் என்ன கொள்கையில இருக்கிறோம்? மனிதனுக்கு கெடுதல் செய்யக்கூடிய ஒரு உயிரினம் இருந்தால் அதை கொலை செய்யலாம். ஒரு உயிரை கொலை செய்வதால் மனிதனுக்கு நன்மை இருக்குமே ஆனால் அதை நம்ம கொலை செய்யலாம் அப்படிங்கிற கொள்கையில தான் எல்லா பேரும் இருக்கிறோம். இப்ப நம்ம காய்கறி சாப்பிடுறோம், கீரை வகைகள் சாப்பிடுறோம், காய்கறிகளுக்கு உயிர் இல்லையா? விஞ்ஞான அடிப்படையில் பாத்தீங்கன்னா கத்திரிக்காய்க்கு உயிர் இருக்கா இல்லையா? உயிர் இருக்கு. தக்காளிக்கு, வெங்காயத்துக்கு, எல்லா செடி கொடிகளுக்கு, புல் பூண்டு உட்பட எல்லாத்துக்கும் உயிர் இருக்கு. அப்ப உயிர்களை கொல்லக்கூடாது உணவுக்கா அப்படின்னு சொன்னா காயையும் திங்க முடியாது, உருளைக்கிழங்கையும் திங்க முடியாது, பச்சை காய்கறி கீரையை கூட திங்க முடியாது. மண்ணை தான் சாப்பிடணும். அந்த மண்ணுல கூட கிருமிகள் இருக்குது. மண்ணுல கூட என்ன இருக்கு? கிருமிகள் இருக்கு. மண்ணையும் சாப்பிட முடியாது, தண்ணியையும் குடிக்க முடியாது. தண்ணியில என்ன இருக்குது? நுண்ணுயிர்கள் இருக்குது. நம்ம குடிக்கக்கூடிய தண்ணீர்ல உயிரினங்கள் இருக்கிறது, நுண்ணுயிர்கள் இருக்கிறது. சரி, தண்ணியை சுட வச்சு குடிச்சா சூப்பாக்கி குடிக்கிறோம். தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு குடிச்சோன்னு வைங்களேன், உயிரினங்களை வேக வச்சு குடிக்கிறோம். அவ்வளவுதான் வித்தியாசம். எந்த ஒரு உயிரையும் கொலை செய்யாம ஒரு மனுஷனால சாப்பிட முடியுமாங்க? அது சாத்தியமே கிடையாது. எல்லா தாவரத்துக்கும் உயிரினங்கள் இருக்கிறது. அப்ப நம்ம நடைமுறையில் ஒத்துக்கொண்ட விஷயம் என்னன்னா, மனிதனுக்கு ஒரு பொருள் தேவை என்று சொன்னால் அதை அறுத்து உண்பது சாப்பிடுறது தப்பு கிடையாது அப்படிங்கிற நம்ம ஒத்துக்கிறோம். ஆடு மாடுகள் நம்ம சாப்பிடுறோம்னா எப்படி சாப்பிடுறோம்? அதை அறுத்து சாப்பிட்டால் மனிதனுக்கு தேவை, நன்மை உடலுக்கு தேவைப்படுகிறது. காய்கறியை மட்டும் சாப்பிடணும் சட்டம் போறோம்னு வைங்களேன், இன்னைக்கு கத்திரிக்காய் கிலோ 15 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஆடு மாடு நீ யாருமே சிங்கக்கூடாது, உயிர்களை கொல்லக்கூடாது, ஆனா நீங்க எல்லா பேரும் அசைவதான் சாப்பிடணும்னு சொன்னு வைங்களேன், இந்த கத்திரிக்காய் கிலோ 60 ரூபாய்க்கு மாறிடும். எவ்வளவு பேருக்கு கத்திரிக்காய் கிடைக்கும்? காய்கறியும் சாப்பிடலாம், அசைவத்தையும் சாப்பிடலாம், சைவத்தையும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றதுனாலதான் இன்னைக்கு காய்கறி விலை கம்மியா இருக்குது. எல்லா பேரும் காய்கறியை சாப்பிட்டோன்னு வைங்களேன், காய்கறி எல்லா பேருக்கும் கிடைக்காம போயிடும், விலைவாசி கூடி போயிடும். அப்ப நடைமுறைக்கு சாத்தியமா? பனி போன்ற பிரதேசங்கள்ல மரம் செடி கொடி ஒண்ணுமே இருக்காது, அங்க மீன் தான் உணவு. அவன்கிட்ட போய் உயிரினத்தை கொல்லாதே அப்படின்னு சொன்னா அவன் வாழ முடியுமா? செத்து போயிருவான். அவன் மீனை திண்டாதான் அவன் சாப்பிட முடியும், உயிரினத்தை கொண்டாதான் சாப்பிட முடியும். அப்ப இது ஒரு தவறான கருத்து கிடையாது. உயிரினத்தை மனிதன் தேவைப்படும் போது அதை அறுத்து சாப்பிடுவது இயல்பான ஒண்ணுதான். நீங்க டாக்டர்கிட்ட போறீங்க, கண்ணு பிரச்சனை, டாக்டர் என்ன சொல்வாரு? மீன் என்ன சாப்பிடுன்னு சொல்லுவாரு, மீன் நிறைய சாப்பிடுன்னு சொல்லுவாரு. அவன் சொல்ற, நான் மீன் சாப்பிட மாட்டேன், நான் அசைவம்ல சைவம்ல அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப டாக்டர் என்ன சொல்வாரு? சைவமா? அப்பனா மீன் மாத்திரை வாங்கி சாப்பிடு அப்படின்னு சொல்வாரு. மீன் மாத்திரை என்னங்க? மீனை சக்கையா புழிஞ்சு ஜூஸ் எடுத்து மாத்திரையா ஆக்கி வச்சிருக்கிறாங்க. மீனுடைய மறுவடிவம் தானே மாத்திரை, அதை சாப்பிடுவாரு. முட்டை என்ன? நீங்க முட்டையே சைவத்துல சேர்க்கலாமா அப்படிங்கிற கருத்து வேறுபாடு நடந்துகிட்டு இருக்குது. அது என்னங்க? அது அசைவம் தானே. பால் குடிக்கிறோம், பால் எங்க இருந்து வருது? வானத்திலிருந்து கொட்டவா செய்யுது, பால் நமக்கா வருது? அது கன்றுக்காக சுரக்குது, கன்றுக்கு வரக்கூடிய அந்த பாலை நம்ம என்ன செய்யறோம்? கறந்து குடிச்சிடுறோம். அப்ப அது அசைவம் இல்லையா? பால்ல என்ன இருக்குது? இறைச்சியில என்ன இருக்கு? அதான பால்ல இருக்குது. இறைச்சியில உள்ள கொழுப்பு இல்லையா பால்ல? அந்த பால்ல உள்ள கொழுப்பை தனியா எடுத்து நெய்யின் எடுத்து சாப்பிடுறோம், அந்த நெய் தானே இறைச்சியிலையும் இருக்குது. அப்ப எல்லாரும் ஒரு வகையில ஏற்றுக்கொள்றோம். அதே மாதிரி தோளாலான செருப்புகளை அனுபவிக்கிறோம், தோளாலான பைகளை, பேக்குகளை யூஸ் பண்றோம். அதெல்லாம் என்ன? இன்றைக்கு பெரும்பாலான செருப்புகள், பைகள் எல்லாம் தோளால் செய்யப்படுகிறது. ஆட்டு மாட்டுடைய தோல் தானே, அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா அப்ப இந்த தோள்களை யூஸ் பண்ணலாம். நம்ம இப்படி நம்ம பாத்தீங்கன்னா நம்மளை சுத்தி அனைத்து உயிரினங்களைத்தான் நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். மனித உடல் அப்படி படைக்கப்பட்டிருக்கிறது. சில நோய்களை குணப்படுத்துறதா இருந்தா நாடா புழுவை சாப்பிட்டு ஆகணும், கொக்கி புழுவை சாப்பிட்டு ஆகணும். அதை சாப்பிட்டா அந்த நோய் குணமாகும் சொல்றான். அப்ப சாப்பிடணுமா இல்லையா? டாக்டர் சொல்றான் உடம்பு ரொம்ப வீக்கா இருக்கு, ஆட்டுக்கால் சூப்பு வச்சு சாப்பிடுங்கிறான். ஆனா சாப்பிட மாட்டேன்னா என்ன செய்ய? காய்கறில சத்து இருக்கும், உன் உடம்புக்கு தேவையான அவ்வளவு சத்து காய்கறில இருக்குதா? அது சில நேரங்கள்ல ஆட்டுக்கால்ல இருக்கும், ஆட்டு இறைச்சியில இருக்கும், அது அசைவத்துல இருக்கும். அப்ப அதை வாங்கி சாப்பிடக்கூடிய நிலை வரத்தான் செய்யுது இல்லையா? அதை நம்ம சாப்பிடத்தான் செய்யறோம். அது மனிதனுடைய உடல் எப்படி படைக்கப்பட்டிருக்கு? இந்த ஆடு மாடு உயிரினங்களை பாத்தீங்கன்னா அதனுடைய உடல்வாகு சைவத்தை மட்டும் சாப்பிடக்கூடிய வகையில தான் படைக்கப்பட்டிருக்கு.
ஆடு மாடை பாத்தீங்கன்னா அதனுடைய பல்லு வரிசை எப்படி இருக்கும், இந்த காய்கறியை சாப்பிடக்கூடிய வகையில தான் இருக்கும். அது காய்கறியை மட்டும்தான் சாப்பிடும். கீரை வகைகள் அல்லாத வேற பொருளை சாப்பிடாது. ஆடு மாடு சாப்பிட்டா அதுக்கு பாதிப்புகள் ஏற்படும். புலி இருக்க, அதுக்கு பழமொழி சொல்லுவாங்க, புலி பசித்தாலும் புல்லை தின்னாது. அது சைவத்தை சாப்பிடாது, அது என்னத்தான் சாப்பிடும், இறைச்சியை தான் சாப்பிடும். அதனுடைய அமைப்பு அப்படி இருக்குது. ஆனா மனிதனுடைய அமைப்பு மட்டும்தான் இரண்டையும் சாப்பிடக்கூடிய வகையில படைக்கப்பட்டிருக்கான் மனுஷன். மனுஷனுடைய பற்களை பாத்தீங்கன்னா கோரை பற்களும் இருக்கும், அந்த காய்கறிகள் கீரை வகைகள் இதை மென்றுதற்குரிய தட்டை பொருட்களும் இருக்கும். ரெண்டை சாப்பிட்டாலும் மனுஷனுக்கு ஒத்துக்குறோம். கீரை வகைகளை சாப்பிட்டாலும் மனுஷன் ஜீரணமாகிக்கிறது மனுஷனுக்கு, இந்த இறைச்சியை சாப்பிட்டாலும் மனுஷனுக்கு ஜீரணமாகிக் கொள்கிறது. அப்ப இறைவன் இயற்கையாக மனுஷன் எப்படி படைச்சிருக்கான்னு சொன்னா சைவத்தையும் அசைவத்தையும் இரண்டையும் சாப்பிடக்கூடிய வகையில தான் மனிதன் படைத்திருக்கிறான். அதை நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னா மனுஷன் உலகத்துல வாழவே முடியாது அப்படிங்கிற இந்த யதார்த்தமான உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும். முஸ்லிம்கள் குர்பானி கொடுக்கறாங்கன்னா எதுக்கு கொடுக்கறாங்க, இந்த குர்பானிங்கிற வணக்கத்தை ஆடு மாடு அறுத்து சாப்பிடுறாங்க. ஆடு மாடு அறுத்து சாப்பிட்டு அந்த இறைச்சியை தான் மட்டும் சாப்பிட்டதோடு இல்லாமல் ஏழை எளியவர்கள் அவங்களுக்கும் கொடுப்பாங்க. இன்னைக்கு நமக்கு நிறைய நோய் வருது. எதனால வருது, வேலை செய்யாம வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறோம்ல, அதனால வருது. நல்ல வேலை செஞ்சோம்னீங்களே, இந்த மாட்டு இறைச்சி ஆட்டு இறைச்சி எல்லாம் சாப்பிடணும். அரபு நாடுகள்ல எல்லாம் கடினமான வேலை செய்வார்கள் அரபுகள். அந்த காலத்துல நீ ஒட்டக இறைச்சியை திங்கக்கூடாது, ஆடு மாடை திங்கக்கூடாதுன்னு சொன்னீங்களே, அவன் செத்துதான் போகணும், வேற வழியே இல்லை அவனுக்கு. அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படும். அதனால இஸ்லாம் இதை அனுமதிச்சிருக்கிறது. இந்த வணக்கத்தை செஞ்சு ஏழை எளியவர்களுக்கு அந்த இறைச்சியை கொடுப்போம். ஏழை எளியவர்கள் அதை பகிர்ந்து கொள்வார்கள், இறைச்சியை வாங்கி உண்பார்கள். அது கூட எப்படி அந்த வணக்கத்தை செய்யறது கூட இஸ்லாம் அழகான முறையில் செய்யணும்னு சொல்லுது. எப்படி சொல்லுது, ஆடை நம்ம அறுக்கிறோம், அது கத்தியை கூர்மையாக்கி கொள்ளுங்கள். இஸ்லாம் சொல்லுது கத்தியை கூர்மையாக்கி கொண்டு ஆடை அருங்கள் அப்படின்னு சொல்லுது. ஏன்னா கத்தியை கூர்மையாக்கிட்டு அறுக்கும் போது அதுக்கு வேதனை தெரியாது. வேதனையை உணரக்கூடிய நரம்புகள் கழுத்துல தான் செல்லுது. வேதனை உணரக்கூடிய நரம்புகள் எங்க போகுது, மூளைக்கும் உடலுக்கும் இடையில நரம்புகள் போகுதுல, மூளை தான் வேதனை உணருது. அந்த நரம்புகளை எல்லாம் நாம் தொடர்பை துண்டித்து விட்டால் வேதனை தெரியாது, வேதனைகள் துண்டித்து விடும். அப்ப இஸ்லாம் என்ன செய்யுது, ஆடை அறுக்கும் போது மொட்டை கத்தியை வச்சு அறுச்சுன்னா அதுக்கு கஷ்டமா இருக்கும். நல்ல கூர்மையான கத்தியை வச்சு அறுத்து விட்டால் அதற்கு வேதனை இருக்காது. நம்ம பார்க்கும்போது கஷ்டப்படுற மாதிரி தெரியும், கையால உதறும். அது வேதனையால உதறது இல்ல, அதுக்கு வேதனை முடிஞ்சிடும், வேதனையே இருக்காது. அது கையால எதுக்கு உதறது, உடம்புல இருந்து அதிக வேகத்தோடு ரத்தம் வெளிப்படும். அந்த பிரஷர்னாலதான் கைகால் அசைகிறதே தவிர அது வேதனையால் வலியால் ஆடு துடிப்பதில்லை, வேதனை வலியால் கோழி துடிப்பதில்லை. அப்ப இந்த அடிப்படையில் செஞ்சுக்கணும். சில பேர் செய்வாங்க, என்ன செய்வாங்கன்னா கோழி கழுத்தை திருவுறது, ஆடு கழுத்தை திருவுறது, இப்படி செய்வாங்க. இது இஸ்லாம் தடை பண்ணி இருக்கிறது. ஏன்னா அது நோவினையா இருக்கும். விஞ்ஞானத்துல ஆராய்ச்சி பண்ணி இருக்கிறாங்க. இஸ்லாமிய அடிப்படையில் ஒரு உயிரினத்தை அறுக்கப்படுகிறது, அதையும் மற்ற முறைகள்ல ஒரு உயிரினம் கொல்லப்படுகிறது, அதையும் விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செய்யறாங்க. எதுல நோவினை அதிகமா இருக்கு அப்படின்னு பாக்குறாங்க. பார்த்தா தண்ணிக்குள்ள முக்கி ஒரு உயிரினத்தை கொலை செய்யறான், அது மாதிரி கதவுக்கு இடையில வச்சு மண்டையை நச்சு ஒரு உயிரினத்தை கொலை செய்யறான். இப்படி பல வகைகள்ல ஒரு வெளியில இருந்து ஒரு அம்பை மண்டையில எரிஞ்சு அதை கொலை செய்யறான். இப்படி பல வகைகள்ல ஒரு உயிர் எப்படி எல்லாம் கொல்லப்படுகிறது, அத்தனை வழிகளிலும் அதற்கு எவ்வளவு வழி வருகிறது, அதை ஒரு கருவியால் வைத்து அளக்கிறார்கள். முஸ்லிம்கள் அறுக்கிறார்களே, கத்தியை கூர்மையாக்கி கொண்டு ஒரு தடவை அறுதான், அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. இந்த அடிப்படையிலையும் வேதனை என்ன ஏற்படுகிறதுன்னு பாக்குறாங்க. பார்த்தா முஸ்லிம்கள் அறுக்கக்கூடிய முறைப்படி ஒரு உயிரினத்தை அறுத்தால் அந்த பிராணிகள் வேதனையே படுவதில்லை. ஏன்னா வேதனுடைய நரம்பு துண்டிக்கப்படுகிறது. அது அல்லாத முறையிலே ஒரு பிராணி கொல்லப்பட்டால் தான் அது கடுமையான நோவினைக்கு உள்ளாகிறது அப்படின்னு இன்றைக்கு விஞ்ஞானம் சொல்லுகிறது. அதனால இது நோவினைப்படுத்துறது கிடையாது, மனுஷனுக்கு தேவை. அது தேவைன்னு பல விஷயங்கள் நம்ம செய்யத்தான் செய்யறோம், இதையும் நம்ம செய்யறோம். சரியா? Assalamu alaikum, brother. I have two questions. My father side also I'll ask one question. என்னோட முதல் கேள்வி என்ன என்றால், கடவுள் எல்லாமே பண்றார். இப்போ இங்க வரத்து கூட வாய்ப்பு கடவுள் அனுமதிச்சு அவருக்கு நம்மளுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தாதான் எங்களால வர முடியுது அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது எல்லாமே கடவுள் பண்ணும் போது நல்ல வேலை பண்ணா நீ பண்றன்னு நம்ம சொல்லுவோம், நல்லா பண்ண, நீ இன்னும் நல்லா வாழணும், நல்ல வாழ்க்கை வாழணும், நல்லது பண்ணணும்.
அப்புறம் கடைசியில நம்ம சொல்றோம் எல்லாம் கடவுளால முடிவு பண்ணதுதான், நீ நல்ல வழியை போறதோ கட்ட வழி போறதோ, இந்த மாதிரி 2 கன்ஃபியூசிங் கான்செப்ட்ஸ் இருக்கு. இப்ப நம்மளோட வேலை என்ன, கடவுள் நம்மளுக்கு என்ன கொடுக்கறாரு, இது ஒரு கேள்வி பிரதர். ரெண்டாவது வந்து நான் குரான்ல படிச்சது நல்லவங்க ஹெவனுக்கு போவாங்க, இந்த கருத்து தெரியாதவங்க கடவுள் ஹெல்லுக்கு கூட்டிட்டு போவாங்க. இதுதான். இப்போ சில பேர் நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்க உலகத்துல, ஆனா அவங்களுக்கு கடவுள் பத்தி தெரியாது. அவங்க ரொம்ப அன்போட இருப்பாங்க, அவங்க பெஸ்ட் பர்சன்ஸா இருக்கலாம். இப்ப அவங்களுக்கெல்லாம் ஹெவனுக்கு போற வாய்ப்பு கிடையாதா? கடவுள் வந்த வாய்ப்பு அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்களா? அவங்களுக்கு அந்த கருத்து தெரியாம தான் அவங்க கடவுள் வழங்க முடியவில்லை. அப்ப அவங்களோட நிலைமை என்ன? இது 2 கேள்வி. தேங்க்யூ. சகோதரி பாலகுமாரி அவர்கள் நல்ல பிரயோஜனமான 2 கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. அதுல முதலாவது கேள்வி, கடவுள் தான் எல்லாம் செய்கிறார் என்று நாம நம்புகிறோம். அப்படி என்றால் ஒருவன் தவறு செய்யும் போது அந்த தவறு செய்கிறான் என்றால் அதற்கும் கடவுள் தான காரணம், அதற்கும் கடவுள் தான காரணம். அப்ப கடவுள் காரணமாக இருக்கும்போது அவர் எப்படி நரகத்துக்கு போகலாம்? அந்த அடிப்படையில இது 2 முரண்பாடு போல தெரிகிறது. கடவுள் தான் எல்லாம் செய்கிறார் என்று சொல்கிறோம், ஆனால் கடவுள் இல்ல, ஒரு தப்பு செஞ்சா அவனை நம்ம தண்டிக்கிறோம். இது 2 முரண்படுவதை போல தெரிகிறது அப்படின்னு கேட்கிறாங்க. இது முரண்படுவதை போன்று நமக்கு தெரிந்தாலும் இதுதான் உண்மை. இதுதான் இன்றைக்கு விஞ்ஞான ரீதியில நிரூபிக்கப்பட்டிருக்கக்கூடிய உண்மை. இப்போ ஒரு மனிதன் திருடுகிறான், அவன் தானே திருடுறான். இதுக்கு நாட்டுடைய சட்டத்தில் தண்டனை தருவாங்களா? தருவாங்க. ஒரு மனிதன் கொலை செய்கிறான், இதுக்கு நீதிமன்றம் தண்டனை தருமா? தண்டனை தரும். ஆனால் இன்றைக்கு விஞ்ஞானம் என்ன சொல்கிறது? ஒருவன் திருடுகிறான் என்று சொன்னால் அது அவனாக விரும்பி திருடுவதில்லை, அவனுடைய ஜீனோம் அந்த தன்மையை கொண்டிருக்கிறது. அவனுடைய ஜீனோம் அந்த திருடுவதுங்கிற அந்த எண்ணத்தை அவன்கிட்ட ஏற்படுத்துகிறது. அதுதான் இந்த பாவத்தை செய்வதற்கு காரணம் என்று இன்றைக்கு விஞ்ஞானம் சொல்கிறது. ஒரு மனிதன் ஒரு குற்றத்தை செய்கிறான் என்றால் அந்த குற்ற உணர்வு அவனிடத்தில் ஏற்படுவதற்கு அவன் அப்படி படைக்கப்பட்டிருக்கிறான். அவனுடைய உடலிலே அப்படி செட்டப்புகள் இருக்கிறது, அமைப்புகள் இருக்கிறது. அதன் காரணத்தினால்தான் அந்த குற்றங்களை அவன் செய்கிறான் அப்படின்னு இன்னைக்கு விஞ்ஞானம் சொல்கிறது. இப்ப நீதிமன்றத்தில் ஒருவன் திருடியவன் கொண்டு வரப்படுகிறான், கொலை செய்தவன் கொண்டு வரப்படுகிறான். நீதிபதி வழக்கை விசாரிக்கிறார். அவர் என்ன தீர்ப்பு வழங்குவாரு? இவனுடைய ஜீனம் தான்ப்பா காரணம், அதனால இந்த குற்றத்தை நீ செஞ்சிருந்தாலும் உன்னை மன்னிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி மன்னிச்சு விட்டுருவாரா? விட மாட்டார். செய்த குற்றத்துக்குரிய தண்டனையை தருவார். அதே நேரத்தில் அவன் அந்த குற்றத்தை செய்தான் என்றால் அதற்கு காரணம் அவனுடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த ஜீனோம் தான், அதையும் ஒத்துக்கொள்வார். அப்ப இது முரண்பட்டதாக இருந்தாலும் அதையும் இன்றைய நடைமுறையில நம்ம ஏற்றுக்கொண்டுதான் இருக்கிறோம். இந்த அடிப்படையில் தான் இஸ்லாமும் இதை சொல்கிறது. நீ எந்த காரியத்தை செய்தாலும் ஒழுங்கா செய்யி, கவனமா செய்யி, செய்யாருன்னா குற்றம் பாவம், அதுக்கு நீ தான் பொறுப்பாளி அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறது. எது செய்தாலும் இறைவனுடைய நாட்டம் இல்லாமல் நடப்பதில்லை என்ற விஷயத்தையும் போதிக்கிறது. இது நமக்கு முரண்பாடுவது மாதிரி தெரிஞ்சாலும் இந்த உலகத்தில் இஸ்லாம் இந்த ஒரு விஷயத்தை பற்றி மட்டும் சர்ச்சை செய்யாதீர்கள் என்று சொல்லி இருக்கிறது. இஸ்லாத்துல நீங்க என்ன கேள்வி வேணா கேட்கலாம், எதை பத்தி வேணுமானாலும் கேட்கலாம், அதற்கு உங்களுக்கு ஏற்கத்தக்க அறிவுபூர்வமான பதில சொல்ல முடியும். ஆனால் இது விதி தொடர்பான பிரச்சனை. எது? இறைவனுடைய நாட்டத்தால் தான் நடக்கிறது என்று சொல்கிறோம், ஆனால் ஒரு மனிதன் தவறு செய்யும் போது அவனை தண்டிக்கிறோம். இது விதி சம்பந்தப்பட்ட பிரச்சனை. இந்த பிரச்சனையை பொறுத்தவரை இந்த முரண்பாட்டுக்கு இந்த உலகத்திலே நாம் தீர்வு காண முடியாது. இதை இஸ்லாம் மட்டும் சொல்லலங்க, விஞ்ஞானம் அப்படித்தானே சொல்லுது. மனித தப்பு செஞ்சான்னு சொல்றோம், இல்ல அவனுடைய ஜீவனம் தான் காரணம் சொல்றோம், ரெண்டையும் நம்ம ஏற்றுக்கொண்டுதானே செய்யறோம். விஞ்ஞானத்துல இதுக்கு பதில் இல்லை. அப்ப எதுக்கு விஞ்ஞானத்திலையும் பதில் இல்லையோ, உலகத்துல பதில் இல்லையோ, அதுக்கு நம்ம பதில் சொல்ல இயலாது. மறுமையில் இறைவனை பார்க்கும்போதுதான் இதற்குரிய சரியான விளக்கத்தை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். அதே நேரத்தில் இந்த விதியை நம்புவதால் நிறைய நன்மைகள் இருக்கிறது. இஸ்லாம் இந்த விதியை நம்ப சொல்கிறது. எதற்கு நம்ப சொல்கிறது? மனிதனிடத்தில் நன்மைகள் ஏற்பட வேண்டும் என்பதற்காக. இப்போ ஒரு மனுஷனுக்கு ஒரு நோய் வந்துருச்சுன்னு வைங்களேன், அப்ப ஒரு மனுஷன் இறைவன் நாடித்தான் இந்த நோய் வந்திருக்கிறது, இறைவன் நாடாம வரல என்று நினைத்தால் அவன் அதை சகித்துக் கொள்வான், பொறுத்துக் கொள்வான். திடீர்னு ஒரு மனுஷனுக்கு ஒரு பெரிய இழப்பு ஏற்படுகிறது, வியாபாரத்தில் பல கோடிக்கணக்கான ரூபாய் இழப்பு ஏற்படுகிறது. இந்த விதியை நம்பாதவனுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். இவ்வளவு வந்துருச்சா அப்படின்னு ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிருவான். ஆனா அவன் விதியை நம்பினால் கடவுள் நாடிதான் வருகிறது,
இந்த இழப்புக்கு இறைவன் ஒரு நிகரான ஒரு பரிசை தருவார் என்ற அடிப்படையிலே எடுத்துக்கொள்வாரேயானால் எவ்வளவு பெரிய இழப்பு வந்தாலும் அதை சர்வ சாதாரணமாக எடுத்துக்கொள்வார். முஸ்லிம்களாக எங்களுக்கு பல வகையான நோய்கள் பாதிப்புகள் ஏற்படும் போது அதை நாங்கள் இப்படிதான் எடுத்துக்கிறோம். இறைவன் நாடி வருகிறது, இறைவன் ஏதாவது ஒரு நன்மையை வைத்திருப்பார் என்று அதை சகித்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருப்போம். அதே மாதிரி ஒரு மனிதனுக்கு அளவில்லாத செல்வங்கள் வருகிறது, மிகப்பெரிய மகிழ்ச்சி வருகிறது. அளவு கடந்த துன்பமும் மனுஷனுக்கு ஆபத்துங்க, அளவு கடந்த இன்பமும் மனுஷனுக்கு ஆபத்து. ஒரு மனுஷனுக்கு ஹார்ட் அட்டாக்கா, ஒரு மனுஷனுக்கு என்னது ஹார்ட் அட்டாக்கு. அவன்கிட்ட போய் உனக்கு நிறைய லாட்டரியில ஒரு கோடி ரூபாய் விழுந்திருக்கு அப்படின்னு சொன்னா டாக்டர் என்ன சொல்வாரு? இதையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாரு. ஏன்னா அது அவனை பாதிக்கும். அளவு கடந்த இன்பமும் அவனை பாதிக்கும், அளவு கடந்த துன்பமும் பாதிக்கும். இந்த அடிப்படையில நமக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி வருது, அந்த நேரங்களில் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, எல்லை மீறி விடக்கூடாது. அது இறைவனுடைய நாட்டத்தால் தான் இந்த செல்வம் வருதுன்னு சொல்லும் போது ஒரு மனுஷன் என்ன செய்வான்? இறைவனை புகழுவான். நம்முடைய முயற்சியால இல்ல, இறைவனுடைய நாட்டத்தால வந்திருக்குன்னு சொல்லி ஒரு பணிவை காட்டுவான். அந்த பணிவை காட்டுவதற்காக, மனிதனை ஆசுவாசப்படுத்துவதற்காக இந்த விதி பயன்படுகிறது. இந்த அடிப்படையில் விதியை நம்பு என்று இஸ்லாம் சொல்லுது. இந்த விதியை எதுக்கு காரணம் காட்டலாம்? முஸ்லிம்கள் நடந்து முடிஞ்ச விஷயங்களுக்கு காரணம் காட்டலாங்க. எதுக்கு காட்டலாம்? நடந்து முடிஞ்சிருச்சுல. உதாரணம், நமக்கு ஒரு நன்மை வந்து விட்டது, இறைவன் நாடி வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஒரு கெடுதல் வந்து விட்டது, இறைவன் நாடி வந்திருக்கிறது, சகித்துக் கொள்வோம் என்று பொறுத்துக் கொள்ளலாம். இந்த மாதிரி நடந்து முடிஞ்ச விஷயங்களுக்கு என்ன செய்யலாம்? விதியை காரணம் காட்டலாம். அல்ல, இறைவன் நாடினால் நம்ம நாளைக்கு சாப்பிட போறோம்னு சொல்லி சாப்பிடா வீட்டுக்கு உழைக்காம வீட்டுல உட்கார முடியுமா? இறைவன் நாடினால் நமக்கு உணவு வரப்போகுது அப்படின்னு சொல்லி உழைக்காம வீட்டுல இருப்போமா? இருக்க மாட்டோம். அங்க இறைவனுடைய நாட்டத்தின் மீது பழிபடாமல் நம்ம என்ன செய்வோம்? வேலைக்கு போவோம், சம்பாதிப்போம். இதே மாதிரிதான் நல்ல விஷயங்கள்லையும் இறைவன் நாடினால் நான் நேர்வழி பெறுவேன் என்று நாம இருக்கக்கூடாது. இறைவன் நாடுவதுங்கிறது நடந்து முடிஞ்ச விஷயங்களுக்கு தான். இனி நடக்க இருக்கிற விஷயங்களுக்கெல்லாம் நம்ம இறைவனுடைய நாட்டத்தை காட்டக்கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லுது. அப்ப நீங்க என்ன செய்யணும்? உங்களுடைய முயற்சியை செய்ய வேண்டும். முயற்சி செய்து முயற்சி பலன் அளிக்கவில்லையா, அப்ப இறைவன் நாடியது என்று சொல்லி உங்களுடைய மனதை நீங்கள் தேற்றிக் கொள்ளுங்கள். ஆனா இனி நடக்க இருக்கிற விஷயங்களுக்கெல்லாம் விதி இல்லைங்கிற மாதிரி நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. இந்த அடிப்படையில இஸ்லாம் விதி சொல்லப்பட்டிருக்கிறது. விதி குறித்து இஸ்லாத்துல சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து சகோதரி அவர்கள் இரண்டாவது ஒரு கேள்வி கேட்டாங்க. ஒருவர் நல்ல மனிதராக வாழ்கிறார், ஆனால் அவருக்கு இஸ்லாத்தை பற்றி எதுவும் தெரியாது, பிறருக்கு நல்ல உதவிகளை எல்லாம் செய்கிறார். இவர் சொர்க்கம் செல்வாரா நரகம் செல்வாரா அப்படின்னு கேட்கிறாங்க. இதை பொறுத்தவரை, அதாவது நல்லவர்கள் இஸ்லாத்தை பொறுத்தவரை இஸ்லாம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், ஒரு மனிதர் எந்த கொள்கையில இல்ல, இஸ்லாமிய கொள்கையில இல்ல, இந்து கொள்கையில, கிறிஸ்தவ கொள்கையில இல்ல, எந்த கொள்கையில இல்லைன்னு வைங்களேன், அவருடைய மனதில் இயற்கையாகவே ஒரு எண்ணம் பதியும். என்ன பதியும்? கடவுள் ஒருவர் இருக்கிறார். அது அல்லாங்கிற வார்த்தை அவர் வழங்காம இருந்தாலும் சரி, வேறு வார்த்தைகளை வழங்காம இருந்தாலும் சரி, எந்த கொள்கையிலும் இல்லாமல் ஒருவர் இருப்பாரேயானால் அவர் கடவுள் ஒருவர் இருக்கிறார்ங்கிற கொள்கையில தான் இருப்பார். அது இஸ்லாம்ங்கிற பேர் அவர் தெரிந்து கொள்ளாமல் இருந்தாலும் சரி, அல்லாங்கிற பேர் அவர் விளங்காமல் இருந்தாலும் சரி, கடவுள் ஒருவர் அப்படின்னு நம்பிக்கை உள்ளவராகத்தான் இருப்பார். அப்படி இருந்தவர் மரணித்து இஸ்லாமிய போதனைகள் அவருக்கு போகாமல் மரணித்தாரேயானால் அவர் சொர்க்கம் செல்வார். அப்படிப்பட்டவர் என்ன செய்வார்? சொர்க்கத்துக்கு போவார். ஆனா இஸ்லாம் என்ன சொல்லுது? சொர்க்கம் உனக்கு வேண்டுமா, இந்த கொள்கை அடிப்படையில் நீ நம்பு, அப்பதான் உனக்கு சொர்க்கம். இஸ்லாம் என்ன கொள்கையை சொல்லுதோ அந்த கொள்கையில இல்லாம இருந்து கொண்டு இஸ்லாம் சொல்லக்கூடிய சொர்க்கம் வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அது எப்படி கிடைக்கும்? கடவுள் தான் சொல்றாரு, இந்த மாதிரி உனக்கு சொர்க்கம் வேண்டுமா, இப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி. அப்ப அப்படி வாழ்ந்தாதானே சொர்க்கம் கிடைக்கும். அப்படி வாழாமல் எனக்கு சொர்க்கம் வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அந்த சொர்க்கம் அவருக்கு எப்படி கிடைக்கும்? அதை எப்படி அவர் எதிர்பார்க்கலாம்? எதிர்பார்ப்பது நியாயம் இல்லையில. அதை ஒன்றை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். தகவல்கள் போகாமல் தெரியாமல் கடவுள் ஒருவர் தான் கொள்கையில் இருந்தவர் மரணித்திருப்பாரே, ஆனால் அவருக்கும் சொர்க்கம் உண்டு. சில பேரு தப்பான கொள்கையில இருப்பாங்க சில விஷயங்கள்ல, ஆனா நல்லது செய்வாங்க, பிறருக்கு உதவி செய்வாங்க, அந்த மாதிரி நல்ல குணங்கள் இருக்கும். அவங்களுக்கு எல்லாம் என்ன அப்படின்னு கேட்டா, அவங்களுக்கெல்லாம் கடவுள் உலகத்திலேயே அவங்களுடைய நல்ல குணங்களுக்கு தகுந்த மாதிரி பரிசுகளை கொடுத்து விடுகிறார் என்று இஸ்லாமிய மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கு.
ஒருவர் உலகத்துல நல்லவராக இருக்கிறார், கடவுளுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள்ல அவர் குறை வைத்திருக்கிறார். அப்படி என்றால் அவருக்கு இந்த உலகத்திலேயே அவர் நல்லவராக இருந்ததுக்குரிய பரிசுகளை இறைவன் கொடுத்து விடுகிறார். மறுமை விஷயத்தில் அவர் சரியாக நடந்து கொள்ளாத காரணத்தினால் அவருக்கு மறுமை உலகத்துல சொர்க்கம் கிடையாது என்று இஸ்லாத்துல சொல்லப்பட்டிருக்கு.